सीतापदे राम 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 राम। श्री रामनाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा। जय जानकीकांत स्मरणम जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुभ शौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम बाहवदान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ணானுகிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யக்ஞத்தில் நம்ம பாகவத மகாத்மியத்தில் பார்க்குறோம். என்ன சொல்லியிருக்குன்னா, அஸ்வமேத சகசிராணி வாஜபேய சதானிச்ச சுகசாஸ்திர கதாயாச்ச கலாம் நார்கந்தி ஷோடசிம். இந்த ஸ்ரீமத் பாகவத கதை இருக்கு இல்லையா, இது 100 அஸ்வமேத யாகம் 1000 அஸ்வமேத யாகம் பண்ணால் அதான் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஒரு அஸ்வமேத யாகமே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் ராஜாக்கள் பண்ணக்கூடியது அஸ்வமேத யாகம். வாஜபேயி யாகம் பிராமணர்கள் பண்ணக்கூடியது, நல்ல வேதத்தைனம் பண்ண சுத்தமான பிராமணர்கள் பண்ணக்கூடியது வாஜபேயி யாகம். அது மாதிரி ஒரு அஸ்வமேத யாகம் இல்லை. இன்றைக்கி ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணால் பல கோடி ரூபாய் செலவாகும். அது மாதிரி வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு எல்லாம் பண்ணணுன்னா யாருமே பண்ணது கிடையாது. இப்போ யாரும் கலியுகத்தில் பண்ணுறதில்லை, பண்ணவும் முடியாது. அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுக்கெல்லாம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். எல்லாமே திரவியங்கள்லாம் சுத்தமாக இருக்கணும். அது ரித்விக்குகளும் சுத்தமாக இருக்கணும். நிறைய இருக்குது அதெல்லாம். அப்போது அதெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் அந்த பண்ணால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அத்தனை புண்ணியங்களையும் அது மாதிரி ஒரு அஸ்வமேத யாகம் இல்லை, 1000 அஸ்வமேத யாகம் பர்ஃபெக்டாக பண்ணால் என்ன புண்ணியமோ அந்த புண்ணியம் மட்டும் இல்லை, அவருக்கு வாஜபேயி யாகம் பிராமணர்கள் பண்ணக்கூடிய வாஜபேயி யாகம் அதுவும் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணி தட்சணைகள்லாம் கொடுத்து அப்படியேப்பட்ட அவபிரத ஸ்நானம் பண்ணி முடிகிற வரைக்கும் அப்படியேப்பட்ட அதுக்கு அங்கம் உபாங்கங்கள்லாம் சொல்லக்கூடிய அந்த யாகத்தை தட்சணைகள் கொடுக்குற வரைக்கும் அந்த ரித்விகளுக்கு எல்லாமே எல்லோரும் நல்லா சாப்பாடு போட்டு அப்படி அமக்கலமாக யாகம் பண்ணால் எந்த அளவுக்கு புண்ணியம் கிடைக்குமோ அது மாதிரி 100 ஒரு வாஜபேயி யாகம் இல்லை, 100 வாஜபேயி யாகம் பண்ணால் அது வாஜபேயி யாகம் பண்ணுறவங்களுக்கு கொடை கொடுப்பாங்க. அந்த கொடையை பிடிச்சின்னு தான் வருவாங்க. அவங்களுக்கு கொடை பிடிப்பாங்க. அந்த வாஜபேயி யாகம் பண்ணவங்களுக்கு அவ்வளோ கௌரவம். அது கலியுகத்தில் பண்ணியிருக்காங்க. வாஜபேயி யாகம் பண்ணியிருக்கும்போது காஞ்சி மகாபரிவரே ஒருத்தர் வாஜபேயி யாகம் பண்ணிட்டு வர தெரிஞ்ச உடனே அவரை அங்கேயே நிற்க சொல்லி போய் கொடை எத்தனை சொல்லி அந்த கொடை பிடிச்சி அவர் அழைச்சின்னு வர சொல்லியிருக்காங்க. அந்த வாஜபேயி யாகம் பண்ணவங்களுக்கு கௌரவம் கொடுத்துருக்காரு காஞ்சி மகாபரிவா. அஸ்வமேத யாகம்லாம் ராஜாக்கள் பண்ணக்கூடியது, அது பண்ண முடியாது கலியுகத்தில். ஆனால் அந்த அஸ்வமேத யாகமே பர்ஃபெக்டாக பண்ணால் திரவிய சுத்தியோட ரித்விக்குகள்லாம் சுத்தமான ரித்விக்குகளோட, அதாவது சரியான தகுதி உள்ள ஆச்சாரர்கள் மூலமாக தகுதி உள்ள ரித்விக்குகள் மூலமாக நடத்தி வைக்கப்பட்ட அஸ்வமேத யாகம் என்ன புண்ணியம் கொடுக்குமோ
அதுபோல் 1000 அஸ்வமேத யாகம் பண்ணால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ பர்ஃபெக்டாக. அதே மாதிரி பர்ஃபெக்டாக 100 வாஜபேயி யாகம் பண்ணால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அப்பா நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்போ 100 அஸ்வமேத யாகம் பண்ணாலே இந்திர பதவி கழிச்சிடும். 1000 அஸ்வமேத யாகம்னா கனவுளோட நினைக்க முடியாது. ஆனால் அத்தனை பலன்களும் 100 வாஜபேயி யாகம் பண்ண பலன்களும் இந்த பாகவத கதை கேட்குறோம் இல்லையா, அப்பா இதில் 14ல் ஒரு பங்கு கூட பாகவதம் கேட்குற புண்ணியமானது எவ்வளோ பேர் புண்ணியம். இப்போ பாருங்கள் நல்லா, இந்த பாகவதம் சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. இந்த பாகவதம் கதையை கேட்டாலே, இந்த பாகவதம் படித்தாலே, இந்த பாகவத்தை தொட்டுட்டாலே, இந்த பாகவதம் வீட்டில் இருந்துட்டாலே அவ்வளோ புண்ணியமாக. 1000 அஸ்வமேத யாகம் 100 வாஜபேயி யாகம் தன்னுடைய பலனெல்லாம் ஒன்றா சேர்த்தா இந்த பாகவதம் கதை கேட்குறோமே, பாகவதம் படிக்கிறோமே, இதில் 16ல் ஒரு பங்கு கூட அத்தனை புண்ணிய பலனும் ஈடாகாதான். அப்போது நினச்சி பார்க்கணும், இதெல்லாம் நினச்சி பார்க்கணும். சும்மா ஏதோ படிச்சுட்டு போயிடுறோம். சரி, அப்போ ஃபுல்லாக பாகவதம் படிக்கணுமாண்ணா? ஃபுல்லாக படிக்க வேணாம். நீ இது அரை ஸ்லோகம் 1/4 ஸ்லோகம் படித்தாலே ஸ்லோகார்த்தம் ஸ்லோகபாதம் வா படேத் பாகவதம் செய்ய நித்தியம் புண்ணியம் அவாப்னோதி ராஜசூய அஸ்வமேதையோ. ராஜசூய வேள்வி அஸ்வமேத யாகம்லாம் பண்ணுற புண்ணியம் நித்தியமாக அவன் பண்ணுறானா. தினமும் பாகவதம் அரை ஸ்லோகம் 1 ஸ்லோகம் படிக்கிறதுனாலே ராஜசூய அஸ்வமேத யாகம் பண்ண புண்ணியெல்லாம் கிடச்சிது தான். நித்தியம்னா நான் டெய்லியும் படிக்கிறான்னா டெய்லியும் பாகவதம் அரை ஸ்லோகம் 1 ஸ்லோகம் படிச்சிட்டா கூட, 1/4 ஸ்லோகம் படிச்சிட்டா கூட. அப்போது இதை நாமெல்லாம் எவ்வளோ ஒரு பாசிட்டிவான எனர்ஜி நம்மளுக்கு கொடுக்குறது பாருங்கள் இந்த ஸ்லோகங்கள்லாம். அப்போ பாகவதத்தை எந்த அளவுக்கு சிரசு மேலே வச்சு கொண்டாடணும்னு நினச்சி பாருங்கள். இது சாதாரண விஷயம் கிடையாது. மகரிஷிகள், அதாவது சனகாதி முனிவர்களுடைய வாக்கு ஒரு பொழுதும் போய் போகாது. அத்தனையும் சத்தியம். அப்போ இது அப்படின்னா ராஜசூய வேள்வி அஸ்வமேத யாகம் வாஜபேயி யாகங்கள் இவைகளெல்லாம் கூட ரொம்ப 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 வசதி பாகவதம் அப்படின்னு சிரோமணியாக பிரகாசிக்கிறது பாகவதம். பாகவதத்துக்கு சமமாக எதையுமே சொல்ல முடியாது. நீ கங்கா ஸ்நானமே பண்ணுறியே, கங்கா ஸ்நானம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி லட்சக்கணக்கில் செலவு பண்ணி நாம் ஹரித்வார் அங்கங்கே போகிறோமே, அப்போ அவ்வளோலாம் தேவையில்லையா. வீட்டில் பாகவத புஸ்தகம் படித்தாலே போதும். நீ கயாக்ஷேத்திரத்தில் போய் பிண்டம் போடுறியே, அதெல்லாம் தேவையில்லை. நீ பாகவதம் படித்தாலே பித்ருக்கள்லாம் திருப்தி அடைவாங்க. ந கங்கா ந கயா. காஷி மரணாயாந்தே முக்தின்னு சொல்கிறாங்க. காசியில் விஸ்வநாதரை போய் விசாலாட்சி அம்மா தரிசனம் பண்ணுறது ரொம்ப புண்ணியம். காசியில் கங்கை ஓடுகின்றால் அடைப்பட்ட கங்கா ஸ்நானம் பண்ணலாம். காசியில் எல்லாமே கடைசி காலத்தில் காசியில் போனால் மோட்சம், அதெல்லாம் தேவையில்லை. பாகவதம் உன் வீட்டில் இருக்கா, அந்த இடமே காசி, அந்த இடமே கங்கை, அதுவே கயாக்ஷேத்திரம். கயாக்ஷேத்திரம் கங்கையெல்லாம் கூட இந்த பாகவதத்தினால் பவித்திரமாகி கொண்டு போகின்றதான். அதுதான் இங்கே சொல்கிறார், ந கங்கா ந கயா ந காஷி புஷ்கரம் ந பிரயாகம். புஷ்கரம் கிடைக்கிறது ரொம்ப துஷ்கரம்னு வாங்க. அப்படியாப்பட்ட புண்ணிய தீர்த்தம் அது. அப்படி பவித்திரம் பண்ணிட்டான் நம்மளுக்கு. கயாக்ஷேத்திரம் பிரயாக தீர்த்த ராஜான்னு சொல்லுவாங்க. பிரயாகை அவ்வளோ விசேஷமான தீர்த்தம் அது. தீர்த்தங்களுக்கே ராஜாவாம் அது. அப்போ எவ்வளோ புண்ணியமானது பாருங்கள், எவ்வளோ பவித்திரமானது பாருங்கள். இந்த மனசில் உள்ள அழுக்குகள்லாம் போக்கும். உடல் அழுக்கு மட்டும் இல்லை, மனசுள்ள அழுக்க பாவங்களெல்லாம் அப்படியே தொடச்சி எடுத்துடக்கூடியது. அப்போ இந்த புண்ணிய தீர்த்தங்களில் போய் ஸ்நானம் பண்ணால், கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணால், பிரயாகையில் போய் ஸ்நானம் பண்ணால் எந்த அளவுக்கு பவித்திரமாகணும். நம்ம பாவங்கள்லாம் போயிடுச்சுன்னா நம்ம பகவானை நெருங்கிறதுக்கு தகுதியுடையவர்கள் ஆகிவிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அந்தளவுக்கு புனிதப்படுத்தி விட்டது அப்படின்னு அர்த்தம். இவைகள்லாம் போய் ஸ்நானம் பண்ணுறதுனால கயாக்ஷேத்திரத்தில் பிண்டம் போகிறதுன்றது பித்ருக்களுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தி. பகவானே சந்தோஷம் அடைகிறான் கயாக்ஷேத்திரத்தில் பிண்டம் போட்டால். ஏன்னா பகவானே பித்ரு ரூபத்தில் கிரகிச்சுக்கிறான் அந்த பிண்டத்தை. அந்த பகவானே கயாக்ஷேத்திரத்தில்
கயாசுரனை காலில் மிதிச்சுட்டு இருக்கிறார். அப்படின்னா அந்த கயாசத்திர மகிமெல்லாம் கூட இந்த பாகவதத்துக்கு இணையாக ஆகாதான். என்ன சொல்கிறது, நாம் என்ன சொல்கிறத? பாகவதம் எப்படிப்பட்டதுன்னு நினச்சின்னு இருக்கிறீங்க? சாதாரண விஷயமா இந்த பாகவதம் ரொம்ப ஹை லெவலில் கொண்டு போயிடுறாங்க பாருங்க இந்த அதனால தான் மகாத்மியம் படிக்கணுன்றது. அப்படியேப்பட்ட இந்த பாகவதம் நம்மளால் பண்ண முடியுமா? ஒரு யாகம் பண்ண முடியுமா? ஒரு ஹோமம் பண்ண முடியுமா? சிம்பிளாக பாருங்கள், நமக்கு கொள்ளடிச்சின்னு போயிடலாம் அந்த புண்ணியத்தை எளிமையாக பாகவதம் படிக்கிறதுனாலே. அதுவும் நான் 18,000 ஸ்லோகம் படிக்க சொல்ல, அரை ஸ்லோகம் ஒரு ஸ்லோகம் படித்தாலே ராஜசூய அஸ்வமேத யாகம் பண்ண பலன்லாம் கிடச்சிது தான். ஸ்லோகத்தோடு சொல்கிறேன் பாருங்கள். ஸ்லோகார்த்தம் ஸ்லோகபாதம் வா படேத்து பாகவதம் செய்ய யார் பாராயணம் பண்ணுறாங்களோ, அரை ஸ்லோகம் கால ஸ்லோகம் பாராயணம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நித்தியமாக தினமும் பாராயணம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ராஜசூய அஸ்வமேத யாகம் பண்ண புண்ணியங்கள்லாம் அவங்களுக்கு சேர்ந்தது தான், அவங்கள தேடி சேர்ந்தது. நித்தியம் புண்ணியம் அவாப்னோதி ராஜசூய அஸ்வமேதயோகோ. பா, நம்ம ராஜாவாயிடுறோம். ராஜாக்கள் தான் ராஜசூய வேலை பண்ண முடியும். அப்போ நம்மளை அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிது பார் பாகவதம். நம்மளை ரொம்ப ஹை லெவலில் கொண்டு போய் வச்சிடும். இந்த பாகவத நிஷ்டையாக இருக்கிறவங்களுக்கு அவங்கள அப்படி வைக்குது. அப்படிப்பட்ட பெரிய புண்ணியாத்மாவாக அவங்கள மாற்றிடுது. அதான் சொல்கிறேன், ந கங்கா ந கயா காஷி புஷ்கரம் ந பிரயாகம் சுகசாஸ்திர கதாயாச்ச பலேன சமதாம் நயத்து. சுகசாஸ்திரமாகிய இந்த பாகவத பாராயணம் பண்ணுறதுக்கு எத்தனையும் ஆகாதான், இத்தனை புண்ணியங்களும் சமமாகாதான். அப்போ இது எவ்வளோ உயர்ந்த புண்ணியன்னு பாருங்கள் இந்த பாகவதம். அதெல்லாம் மனசில் நினச்சிக்கணும். நம்ம எப்படியாப்பட்ட பாகவதம் படிக்கிறோம், எப்படியாப்பட்ட பாகவதத்தை கேட்குறோம் அப்படின்னு மனசில் ஸ்மரிச்சுட்டாலே ஆச்சரியமாக இருக்கும். ஆச்சரியம் ஏதத் கதிதம் கதானகம். ஆச்சரியமாக இருக்கே அப்படின்ட்டு சவுனகாதி மகரிஷிகள் நம்ம ஆச்சரியப்படுறோம் இல்லையா? சவுனகாதி மகரிஷிகள் ஆச்சரியம்னே சொல்கிறாங்க. ஆச்சரியமாக தான் இருக்குது, இவ்வளோ புண்ணிய பலத்தை கொடுக்குறது இந்த பாகவதம், எதனால் இவ்வளோ புண்ணியம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. யார்? சவுனகாதி மகரிஷிகள். ஆச்சரியம் ஏதத் கதிதம் கதானகம் ஞானாதி தர்மான் விகநய்ய சாம்பிரதம் நிர்ஷயசே பாகவதம் புராணம் ஜாதம் குதோ யோக விதாதி சூச்சகம். யோகங்களை விட, மற்ற சாஸ்திரங்களை விட, ஞானம் முதலான தர்மங்களை விட இந்த பாகவத பாராயணம் என்ன அவ்வளோ வசதி, என்ன ஆச்சரியமாக இருக்குது. எல்லாத்தையும் மிஞ்சக்கூடியதாக இருக்குது இந்த பாகவதம் பார்த்தா. எல்லாத்த விட ஹையாக சொல்கிறீங்களே, ரொம்ப வசதியாக சொல்கிறீங்களே இந்த பாகவதத்தை பற்றி அப்படின்னு சவுனகாதி மகரிஷிகள் சூதர் சொல்கிறார். நான் சொல்லப்பா, சனகாதி முனிவர்கள் சொல்கிறாங்க இவ்வளோ வசதியான்னு. அது எதனால் இவ்வளோ வசதி, அது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சவுனகாதி மகரிஷிகள் சூதரை கேட்குறாங்க. அப்போ சூதர் சொல்கிறார், அது ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா, உத்தவர் பகவான் வைகுண்டத்துக்கு போகும்பொழுது பிரபாச க்ஷேத்திரத்தில் அதான் அந்த 11ஆம் ஸ்கந்தத்தில் வருது. அது அந்த சமயத்தில் உத்தவர் போகிறார், தனிமையில் பகவானை சந்திக்கிறார். யாதவர்கள் எல்லாம் ஒருத்தர் கோரை பொருட்களால், இரும்பு கோரை பொருட்களால் ஒருத்தர் அடிச்சுண்டு முஷ்டிகளால் குத்திண்டு இறந்து விட்டார்கள். அதில் ஒருத்தர் 1-2 பேர் தான் மிஞ்சினாங்க. அதில் உத்தவரும் ஒருத்தர். அந்த உத்தவர் பகவானை பின்பற்றி போனார். இவர்கள் மதுபானம் சாப்பிட்டு யாதவர் ஒருத்தர் அடித்து கொண்டார்கள். அவர்கள் மாயையில் மயங்கினார்கள். ஆனால் இவர் மட்டும் மாயை ஒன்றும் பண்ணலையா. ஏன்னா பகவத் சேவையிலேயே கண்ணும் கருத்துமாக இருக்கிறவங்களுக்கு மாயை ஒன்றும் பண்ணாது. நல்லா புரிஞ்சுக்கணும். யார் பகவத் சேவையை விட்டு அண்ணாண்ட திரும்பி பார்க்காமல் இருக்கிறாங்களோ, கொஞ்சம் உலக விஷயத்தில் கொஞ்சம் கலந்துக்கணும், என்ன தப்பு, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக. எப்போத்தாலும் பகவத் பக்தியிலேவா இருக்க முடியும்? கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக உலக விஷயத்துக்கு கொஞ்சம் போகலாமே அப்படின்னு பண்ணால் போச்சு. அப்படி கொஞ்சம் மயங்க விட்டதுனால்தான் மானிடத்தில் சீதையானவள் ராமர் விட்டு பிரிஞ்சான். அப்படி பகவானை விட்டு கொஞ்சம் விலகணும்னு நினைச்சவங்கெல்லாம் சுத்தமாக ரொம்ப தொலை விலகி போயிட்டாங்க. அதனால் லோக விஷயம் மாயையானது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குது. நீ எப்போ அஜாக்கிரதையாக இருக்கிறியோ அப்போ உங்களை பிடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. அதனால தான் பகவத் சேவையிலேயே 24 மணி நேரமும் உத்தவர் இருந்தாராம். அதனால தான் அவரை மாயை ஒன்றும் பண்ணல. உத்தவர் கிருஷ்ணர் போலவே இருப்பாராம். அணு கூட கிருஷ்ணருக்கு
வேறுபாடு, கிருஷ்ணருக்கும் உத்தவருக்கும் வேறுபாடு பார்க்க முடியாது, அணுவளவு கூட. பகவானே சொல்கிறார், அணுவளவு கூட என்னோட வேறுபட்டவர் கிடையாது. அதனால் உத்தவர் இருந்தாலே நான் இருக்கிற மாதிரி இந்த பூலோகத்தில். அதனால் உத்தவா, உன்னை வைகுண்டத்துக்கு ஆசியம் போகிறதில்ல, உன்னை இங்கே தான் விட்டு போக போகிறேன் அப்படின்ட்டு பகவான் சொல்லிடுறார். பகவானே, உங்களை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது. சரி, நான் பிரிஞ்சு இருக்கிறேன், சரி, இந்த மக்கள் எல்லாம் என்ன கதி ஆவாங்க யோசிச்சு பாருங்கள். அதனால் நீங்கள் போகாதீங்க, வைகுண்டத்துக்கு போகாதீங்கன்னு வற்புறுத்தினாராம். மாவிரஜ அதான் சொல்கிறாருங்க. அன்யோ ந திருஷ்யதே திராதா தொத்தः கமலலோச்சனः அதசத்சு தயாம் கிருத்வா பக்தவத்சல மாவிரஜ பக்தார்த்தம் சகுனோ ஜாதோ நிராகாரோ அபிச்சின்மய. இப்போ தான் நிர்குண பிரம்மத்தை உபாசிக்கிறது சகஜமாக போயிடுச்சு. ஏன்னா பகவான் அவதாரம் கலியுகத்தில் இல்லை. அதனால தான் நிறைய இப்போ அத்வைதம் நிர்குண பிரம்மத்தை தான் பெருசாக இன்றைக்கி மதிக்கிறாங்க. கிருஷ்ண பக்தி எத்தனை பேர் பண்ணுறாங்க? ரொம்ப ரேர். அதனால் ஜனங்கள்லாம் அப்படி நிர்குண உபாசனை பண்ணணுன்னு போயிடுவாங்க. அது ரொம்ப கஷ்டம், அதில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் நீங்கள் வந்து வைகுண்டத்துக்கு போக வேண்டாம். நீங்கள் இந்த பூமியில் இருந்தாலே நீ சகுண பிரம்மமாக பகவான் நீங்கள் வந்திருக்கீங்க, பகவான் தான் நீங்கள். அதனால் நீங்கள் இருந்தாவே உங்களை உபாசிச்சுட்டு இருப்பாங்க பக்தர்கள்லாம். அதனால் போக வேண்டான்னு சொன்னார் யாரோ உத்தவர். ஆனால் பகவான் பார்த்தார், தேவர்கள்லாம் பிரார்த்தனை பண்ணுறாங்க வைகுண்டத்துக்கு எழுந்தருளன்னு சொல்லிட்டு. நிர்பந்தமான சூழ்நிலை. அப்போ யோசிச்சாராம், பக்தர்கள்லாம் கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு. என்ன பண்ணார்னா, பகவான் தன்னுடைய தேஜஸ் முழுவதையும் இந்த பாகவத்தில் அப்படியே இறக்கிட்டாராம். ஆமாம், இத்யுத்தவ வச்சஸ்ருத்வா பிரபாசே அச்சிந்தயத். அந்த பிரபாச க்ஷேத்திரத்தில் பகவான் யோசித்தார், பக்த அவலம்பனார்த்தாய கிம் விதேயம் மயேதிச்ச. பக்தர்களோட கொஞ்சம் கொலாவறதுக்கு, அவரோட சல்லாபம் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசித்தார். கிம் விதேயம் மயேதிச்ச. அப்போ ஸ்வேகீயம் எத் பவேத் தேஜஸ் தஸ்ச பாகவதே அதுதாத்து திரோதாய பிரவிஷ்டோயம் ஸ்ரீமத் பாகவதார்ணவம். தன்னுடைய தேஜஸ் முழுவதையும் என்ன பண்ணுறாரு, அந்த பாகவதம் என்ற கடலில் நெருப்பு போனால் எப்படி அணைஞ்சு போயிடுமோ அதுபோல் இந்த பாகவதத்தில் தன் தேஜஸை மறைச்சிட்டாராம். இந்த பாகவதம் என்ற கடலில் தன் தேஜஸை மறைச்சிட்டாராம். அப்போனா இந்த பாகவதத்துக்குள்ளே பகவான் நித்தியமாக பிரகாசிக்கின்றான். அதனால தான் பாகவதம் வேறல்ல, பகவான் வேறல்ல, பிரம்ம சம்மிதம் பரபிரம்மாகிய கிருஷ்ணனுக்கு துல்லியமானது, இது வேதத்துக்கு துல்லியமானது, வேதமே சாக்ஷாத் நாராயண ஸ்வரூபம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த பகவானுக்கு துல்லியமான பகவானே இந்த பாகவத ரூபத்தில் இருக்கிறதுனால்தான் இதுக்கு இவ்வளவு மகிமையாக ராஜசூய அஸ்வமேத யாகம் பண்ண பலனெல்லாம் இதுக்கு கால் தூசிக்கு சமமாகாதான். அவ்வளோ விசேஷமான பலன்களை கொடுத்துருமா. என்ன கலாம், கால் தூசி கூட இந்த பாகவதத்துக்கு இணையாக ராஜசூய வேள்விகளோ 1000 அஸ்வமேத யாகமோ 100 வாஜபேயி யாகமோ இல்லை காசியோ புஷ்கரமோ பிரயாகியோ போன்ற புண்ணிய தீர்த்தங்களுடைய புண்ணியங்களோ இந்த பாகவதத்தினுடைய கால் தூசி கூட ஈடாகாது, கால் தூசி கூட சமமாகாது. அவ்வளோ விசேஷம் பாகவதம். எத்தனை பேர் இதை உணர்கிறாங்க, இதை உணர்ந்து படிக்கிறாங்க பாகவதம். அப்புறமா இப்படிப்பட்ட பாகவதத்தை ஒருத்தன் பிடிச்சிண்டவன் வேறு ஏதாவது ஒரு உபாயத்தை தேடி போவானா? வெளியே போகவே மாட்டான். என்னடா அது இப்படி சொல்லியிருக்கு, 1/4 ஸ்லோகம் 1/2 ஸ்லோகம் படித்தாலே ராஜசூய அஸ்வமேதியான யாகம் பண்ண பலனா? விளையாட்டாக சொல்கிறாரு. அதுவும் நித்தியமாக எப்போல்லாம் படிக்கிறானோ நித்தியமாக அவன் ராஜசூய அஸ்வமேத யாகம் பண்ண பலனை அடைஞ்சிட்றான். ஒவ்வொரு நாளும் அவன் ராஜசூய அஸ்வமேத யாகம் பண்ண புண்ணியத்தை ஒவ்வொரு நாளும் அந்த புண்ணியத்தை அனுபவிச்சுன்னு அந்த புண்ணிய பலனை அடையிறானா அவன். ஒவ்வொரு நாள் எப்போல்லாம் பாகவத புஸ்தகத்தை வச்சு படிக்கிறானோ அப்போல்லாம் அவ்வளோ புண்ணியத்தை அடையிறானோ. பாகவதம் சொல்லியிருக்கு. ஆச்சரியமாக இருக்குது இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது. அதான் ஆச்சரியம் ஏதத் கதிதம் புராணகம் அப்படின்னு சொல்கிற ஆச்சரியம் ஏதத் கதிதம் கதானகம் ஞானாதி தர்மான் விகநைய சாம்பிரதம் நிச்சயசே பாகவதம் புராணம் ஜாதம் குதோ யோக விதாதி சூச்சகம். அப்படின்னா யோக வித்துக்கள்கள்லாம்
சிவசிவம் பண்ணக்கூடிய அப்படியேப்பட்ட இந்த பாகவதத்துக்கு என்ன அவ்வளோ மகிமை அப்படின்னு கேட்டதுக்கு தான் உத்தவர் சூதர் சொல்கிறார். உத்தவர் பகவானை கேட்டுட்டார். அதனால் பகவான் இந்த பாகவத்துக்குள்ளே பிரவேசிச்சிட்டார். அதனால் இந்த பாகவதமே பகவானுடைய ஸ்வரூபம். இந்த அக்ஷர வடிவத்தில் பகவான் இருக்கிறாராம். யார் படிக்கிறாங்களோ அந்த படிக்கிற வாக்குலேருந்து வரக்கூடிய இந்த ஸ்லோகங்கள்லாம் பகவானே இந்த ஸ்லோக வடிவத்தில் அப்படியே பிரகாசிக்கிறானா. நீ இதில் ஒவ்வொரு ஸ்லோகம் கிருஷ்ணாய வாசுதேவாய அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணா நம்ம வாக்குலேருந்து வெளியே வரானா. அந்த பகவான் வாசுதேவன் வெளியே வரானா, பிரகாசிக்கிறானா. இதில் உள்ள ஒவ்வொரு அக்ஷரத்திலும் பகவான் தான் ஊடுருவி இருக்கிறானா. ஒவ்வொரு அக்ஷரத்துலேயும் தேனே வாங்மயி மூர்த்திகி நான் சொல்ல பாகவதம் சொல்லியிருக்கேன். பாகவத மகாத்மியத்தில் ஸ்பஷ்டமாக சொல்கிறார். தேனேயும் வாங்மயி மூர்த்திகி பிரத்யக்ஷா வர்த்ததே ஹரேஹே. சங்கு சக்கர கதாதாரியா பகவான் இதில் வாசம் பண்ணுறான். யாரெல்லாம் இதை சவணாத்து யார் சேவிக்கிறாங்களோ பாராயணம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பகவான் பிரத்யக்ஷமாக இதிலிருந்து எழுந்து காட்சி அளிக்கின்றானோ ஒவ்வொருத்தருக்கும். பகவத் சாட்சா்காரமே உண்டாயிடுமா இந்த பாகவத பாராயணம் பண்ணுறதுனால. நீ பகவத் சாட்சா்காரத்துக்காக தவம் பண்ண வேணாம், யோகம் பண்ண வேணாம், தியானம் பண்ண வேணாம், கடுமையான விரதங்கள்லாம் மேற்கொள்ள வேணாம், தீர்த்த யாத்திரை அலைய வேண்டாமா. தீர்த்தேன பரிசீலனை சேவையாக்கியும் எதுக்காக ஓடுற தீர்த்த யாத்திரைன்னு வேணாம். இந்த பாகவத புஸ்தகம் ஒன்று வச்சுக்க வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்லோகம் ஒரு ஸ்லோகமாக அது படி நித்தியமாக. இது அவ்வளோ புண்ணியங்களை கொடுக்கக்கூடியது. நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது. நீ கனவுல கூட அந்த புண்ணியத்தை பண்ண முடியாது. கனவுல கூட நான் இவ்வளோ யாகம் பண்ணுறேன், நான் கயாசத்துக்கு போனேன், இது காசிக்கு போனேன், புஷ்கரம் போனேன், பிரயாக போனேன், கங்கையில் போய் ஸ்நானம் அப்படின்னு கனவுல கூட உன்னால் போய் ஸ்நானம் பண்ண முடியாது, போக முடியாது. அவ்வளோ எடுத்துக்கலாம். அப்படியேப்பட்டது கனவுலேயே நினைக்க முடியாத புண்ணியத்தை அப்படி வாரி கொடுத்தது தான் நமக்கு இந்த பாகவதம். அப்போ பாகவதத்தினுடைய மகிமை ஒரு பாகவதர்கள் வாக்கில் கேட்கணும். சனகாதி முனிவர்களாகிய பாகவதர்கள் அப்படி சொல்கிறாங்க, சூதராகிய பாகவதர் அப்படி சொல்கிறாரு. பகவானே இது உள்ளே பிரவேசிச்சுட்டான். எல்லாரும் உத்தவர் பார்த்தாங்க, எல்லாரும் தேவரெல்லாம் பார்த்தாங்க. பகவான் பார்த்து கொண்டு இருக்கும்போதே வைகுண்டத்துக்கு போன மாதிரி போய் ஆனால் மறைஞ்சிட்டானா. எங்கே மறைஞ்சிட்டானா? பாகவத்துக்குள்ளே மறைஞ்சிட்டானா. நான் சொல்ல பாகவதம் சொல்லியிருக்கு. ஸ்வகீயம் எத்பவேதேச பாகவதே அதுதாத்து திரோதாய பிரவிஷ்டோயம் ஸ்ரீமத் பாகவதானம். பகவான் தன்னை மறைச்சிட்டான். திரோதாய தன்னுடைய தன்னை இந்த பாகவத்துக்குள்ளே மறைச்சிட்டானா. அதான் அப்படியேப்பட்ட அதான் சொல்கிற தேனையும் வாங்மயி மூர்த்திகி. இந்த வாக்கு வடிவம் அந்த அக்ஷர வடிவத்தில் பகவானே இருக்கிறானா. படிக்கும்போது பகவான் அதிலேருந்து பிரத்யக்ஷா வர்த்ததே ஹரே அதிலேருந்து எழுந்து வரானா. இந்த ஸ்லோகத்திலேருந்து பகவான் எழுந்து வந்து நம்மளுக்கு சங்கு சக்கர கதாதாரியாக நம்ம ஹிருதயத்தில் ஃப்ளாஷ் ஆகிறானா, காட்சி அளிக்கின்றானா. யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு சேவனாத்து பாடாத்து யார் பாராயணம் பண்ணுறாங்களோ அவங்களுடைய பாபத்தெல்லாம் போக்கிடுறானா. அப்போ தான் தன் தர்சனம் அவனுக்கு சாட்சாத்காரம் ஆகும்ன்றதுனால. பாவம் இருந்தால் பகவத் சாட்சாத்காரம் அவனால் எப்படி அனுபவிக்க முடியும்? அதனால் ஃபஸ்ட்டு அவன் யாரெல்லாம் இந்த பாகவத்தை சேவிக்கிறாங்களோ, யாரெல்லாம் சவணம் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் பாராயணம் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் தர்சனம் பண்ணுறாங்களோ இந்த பாகவத்தை, அப்படியேப்பட்ட அவங்கள பாபத்திலெல்லாம் நாசம் பண்ணக்கூடிய மருந்தான் பாபநாசினின்ற மூலிகை அந்த பாகவதம். பாபநாசின்றது ஒரு ஔஷதம் இந்த பாகவதம். பாவம் போயிட்டாலே ஆத்மா பிரகாசிக்கு போகுது தன்னாலே. களங்கம் போயிடுச்சுனாவே, அந்த பாப களங்கம் நம்ம விட்டு நீங்கிச்சுனாவே ஆத்மா தன்னாலே ஆத்மாவை மூடி இருக்கிற அந்த காமம் என்ற பாபம் என்ற அழுக்கு அந்த மலம் கழிஞ்சு போயிடுச்சுனாவே அப்போ ஆத்மஸ்வரூபமாக்கி கிருஷ்ணன் பிரகாசிக்கு போகிறான். அப்பிரத்யக்ஷா வர்த்ததே ஹரிஹே ஹரியானவன் தெரிய ஆரம்பிச்சுடுவானோ. அப்படிப்பட்ட பாபநாசின்ற ஔஷதமாக்கி இந்த பாகவதம் பாராயணம் பண்ணால் பாபத்தை நாசம் பண்ணி பிரத்யக்ஷா வர்த்ததே ஹரே உன் ஹிருதயத்தில் பகவானை காட்டி கொடுக்கும் அப்படின்னு இந்த பாகவதம் சொல்லியிருக்கு. ராஜசூய அஸ்வமேதியானம் பண்ண போகிறேன்னா எதனால் ஒரு அரை ஸ்லோகம் ஒரு ஸ்லோகம் படித்தாலே அதுக்கு அந்த பலன் கிடச்சிடுமா. இதெல்லாம் அப்படியே நம்பணும். நம்புறவங்களுக்கு உண்மை, அவங்களுக்கு அந்த பலன் உண்மை தான், சத்தியம்தான். இது மறுக்கவே முடியாது.
அப்போ எப்படியாப்பட்ட பாகவதத்தை கையில் வச்சுட்டு நாம் நிம்மதி இல்லையே, கஷ்டத்தை தீரலையே, எவ்வளோ பெரிய புண்ணியத்தை நீ இதில் சம்பாதிக்கிற, நீ பாவிகள் அனுபவிக்கக்கூடிய துன்பத்தை நீ எப்படி அனுபவிக்கலாம்? புண்ணியாத்மாக்கள் அனுபவிக்கக்கூடிய பேரானந்தத்தை அல்லவா நீ அனுபவிக்க வேண்டும். அப்போ நம்ம அதை அடைஞ்சிட்டோன்ற அந்த பாசிட்டிவ் திங்கிங் நமக்கால ஏன் இல்லை? ஏன் நெகட்டிவாகவே நான் தரித்திரனாக இருக்கிறேன், நான் கஷ்டப்படுறேன், அதெல்லாம் நீ நினைக்கக்கூடாது. நீ எப்போ பாகவத்தை தொட்டியோ அப்போவே துக்க தாரித்ரிய தௌர்பாக்கிய பாப பிரக்ஷாலம் அதான் எரிஞ்சு சாம்பலாகி போச்சு. ஆமாம், காமக்ரோதத்தில் நீ ஜெயிச்சிட்ட. காமக்ரோத ஜெயார்த்தம் ஹி தர்மம். எப்போ பாகவதத்தை நீ தொட்டியோ, பாகவத தர்மத்தில் வந்துட்டியோ, இப்போ உனக்கு துக்கம் கிடையாது, தரித்திரம் கிடையாது, துர்பாக்கிய நிலை கிடையாது, பாபம் கிடையாது, காமம் கிடையாது, குரோதம் எல்லாத்தையும் நீ ஜெயிச்சிட்ட. அப்படின்ற ஒரு நம்ம எங்கே ஜெயிச்சேன்? நான் ஜெயிக்கலையே, பாகவத்தை தொட்டில்ல, ஜெயிச்சாச்சு. ஃபஸ்ட்டு இந்த பாசிட்டிவ் மைண்டு வேணுங்க. முதல்ல இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் நம்ம இந்த பாசிட்டிவ் எனர்ஜியை ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக பதிய வைக்கணும். பசுமரத்தாணி மாதிரி நான் இவ்வளோ புண்ணியங்களுக்கு தகுதி உடையவன், ஏன்னா நான் பாகவதம் படிச்சிருக்கேன், பாகவதம் சொல்லியிருக்கு அப்படின்றத ஸ்ட்ராங்காக ஆணி போட்டு அடித்து அந்த எண்ணங்களை ஸ்ட்ராங்காக மனசுக்குள்ளே பதிய வைக்கணும். நான் இப்படியாப்பட்ட புண்ணியாத்மா அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்குள்ளே ஸ்ட்ராங்காக பதிய வைங்க. அப்போ தான் நீங்கள் பாகவதத்துக்குரிய கௌரவத்தை நீங்கள் கொடுப்பீங்க. அப்போ தான் வாழ்க்கையில் நாம் பாகவதம் நமக்குள்ளே பண்ணக்கூடிய மிராக்கிள்ஸை நீங்கள் பார்க்க முடியும். நம்ம வாழ்க்கையில் இந்த பாகவதத்தினால் கிடைக்கக்கூடிய பெரிய பெரிய அற்புதங்களை நீங்கள் அனுபவிக்க முடியும். ஆமாம், அப்படியாப்பட்ட புண்ணியாத்மாவாக நீ மாறி இருக்க இந்த பாகவதம் படிக்கும் போதுன்னா அப்போ அந்த புண்ணியாத்மாவுக்குரிய வசதிகள் உன்னை தேடி வரணும் வேணாமா? உன்னை தேடி வரணுமா வேணாம்? ஒரு புண்ணியாத்மாக்களுக்குரிய பிரார்த்தனைகள்லாம் படிக்கிறதும், பகவானே பிரத்யட்சமாகிறது, சாட்சாத்காரம் ஆகுது, அப்படிப்பட்ட உயர்ந்த லாபங்கள்லாம் இவனுக்கு கிடைக்கணுமா வேணாமா? நீ தான் அப்படி நினைக்க மாட்டேன்றியே. நான் இவ்வளோ புண்ணிய பலன் நான் அடைஞ்சிட்டேன், நான் இவ்வளோ புண்ணிய பலன் எனக்கு கிடைச்சிருக்கு பாகவதம் படிக்கிறதுனால. எல்லாமே பாருங்கள், பாசிட்டிவ் திங்கிங்காக தான் நம்மளுக்கு சொல்லியிருக்கு பாகவதத்தில். ஆனால் நம்ம அதை நம்புறதில்ல, அது எடுத்துக்கிறதில்ல. இந்த பகவானுடைய வடிவமே பாகவதம். இந்த பாகவதம் சேவிச்சா கூட, விழுந்து சேவிச்சா கூட போதுமா? இதுலேருந்து பகவான் எழுந்து வந்து உனக்கு தர்ஷனம் கொடுத்துருவானோ, சாட்சாத்காரம். நீ நித்தியமாக இந்த பாகவத புஸ்தகத்தை வெறும் சேவிச்சின்னு மட்டும் இருந்தான்ப்பா, சேவிச்சின்னு மட்டும் இருந்தேன், அதுலேயே உனக்கு ஒரு பலன் இருக்குது. நீ தான் நம்புறது இல்லையே. நீ நம்பினா தினமும் இந்த பாகவத்தை படிக்க வேணாம், புஸ்தகத்தை சேவிக்கிறது, புஷ்பத்தை போட்டு நீ சேவிச்சாலே இதுலேருந்து பகவான் ஒரு நாள் எழுந்து வந்து உனக்கு காட்சி கொடுத்துருவான், சாட்சாத்காரம் ஆகிடும். நீ அதை கூட பண்ண வேணாம், நீ விழுந்து சேவிக்கணும். அதை பார்த்து அந்த புஸ்தகத்தை நீ பார்த்துன்னு இருந்தாவே தினமும் அந்த பாகவத்தை ஒரு தரிசனம் பண்ணிட்டேன். அப்பா பாகவத்தை தரிசனம் பண்ணிட்டேன். பாகவதம் இல்லை, அது 4 அக்ஷரங்கள் உள்ள புஸ்தகம் கிடையாது, பகவானே. நீ பகவானே தரிசனம் பண்ணிட்டேன்னு நினச்சிக்கோ. ஏன்னா பகவான் சொல்கிறேன், ஏன்னா வாங்மயி மூர்த்தினா உருவம். இந்த பாகவத புஸ்தக வடிவத்தில், அக்ஷர வடிவத்தில் பகவான் இருக்கிறான் அப்படின்றத நீ தெரிஞ்சுக்கிட்டா ஒரு நாள் பிரத்யக்ஷமாக உனக்கு பகவான் பிரத்யக்ஷ வர்த்ததே ஹரி உனக்கு காட்சியளிப்பான். நான் சொல்ல மகாத்மியம் அப்படி ஆணித்தரமாக அடித்து சொல்லியிருக்கு. அப்போ நீ என்ன பண்ணணும்னா, நீ புஷ்பம் போட்டு சேவிக்க முடியலன்னா தினமும் குளிச்சுட்ட சாப்பிட்ட இது பண்ண வேலைக்கு போகும்போது அந்த பாகவத்தை ஒரு தரிசனம் பண்ணிட்டு போ. பார்த்தாச்சுப்பா, பாகவத புஸ்தகத்தை பார்த்தாச்சுப்பா, அந்த கிருஷ்ணன் கையில் பழம் ஏந்திய அந்த பாகவத புஸ்தகத்தை ஒரு தரிசனம் பண்ணாவே அதுக்கு ஒரு பலன் இருக்குது. அதுவே ஒரு நாள் உன்னை சாட்சாத்காரம் கிருஷ்ணனை உன் கண்ணு முன்னாடி தெரிய வச்சுடுமா. அதுக்கே அந்த பலன் இருந்தான். தரிசனம் பாகவத புஸ்தகத்தை தரிசனம் பண்ணாலே. அப்போது சேவனாத்து எங்கேயாவது பாகவதம் சொல்கிறாங்கன்ட்டு போய் காது கொடுத்து கேட்குறேன்னா, அப்பா எப்படியாப்பட்ட பாகவதம் அப்படின்னு நீ கொஞ்சம் ஆமோதிச்சுட்டு அதை என்கரேஜ் பண்ணிட்டேன்னு சொன்னால், அந்த பாகவதம் நீ கேட்டல, நீ தினமும் போய் பாகவதம் கேட்குறன்னா அது ஒரு நியமமாக வச்சுக்கோ. பாகவதம் கேட்குறது, 1 மணி நேரம் பாகவதம் கேட்குறது அப்படின்னு பண்ணால் ஒரு நாள் பகவான் தன் திருவடி கமலங்களை காட்டியே தீருவான். பிரத்யக்ஷமாக பகவான் உனக்கு தரிசனம் கொடுத்தே தீருவான். இதை மறுக்கவே முடியாது. ஏன்னா சாஸ்திரம் பிரமாணம். பிரத்யக்ஷ வர்த்ததே ஹரேஹே, பகவான் பிரத்யக்ஷமாக உனக்கு காட்சியளிப்பான் அப்படின்னு பாகவதம் சொல்லியிருக்கே, மறுக்க முடியாது. பகவத் சாட்சாத்காரம் ஆகிடும். நீ அதை நம்பிக்கோ, அவ்வளோதான்.
அப்போது என்ன பண்ணலாம், எல்லாமே செய்யலாம். அதில் இதை ஒன்று மட்டும் செய்யணும், தரிசனம் பண்ணிட்டு போனால் எதனா ஒன்று செய்தாலே பலன் உண்டு. ஆனால் எல்லாமே செய்யலாம். சேவனம்னா புஷ்பத்தை போட்டு விழுந்து சேவிக்கலாம், தரிசனம் பண்ணலாம், புஸ்தகத்தை நல்லா பார்க்கலாம், அதை புரட்டி பாராயணம் பண்ணலாம், இல்லை யாராவது சொல்ல கேட்கலாம், சிரவணம் பண்ணலாம். அப்போ பண்ணோம்னா நம்மளுடைய பாவங்கள்லாம் ஒவ்வொரு நாளும் நீ தரிசனம் பண்ண பாகவத்தை உன் பாவங்கள்லாம் எரிச்சி சாம்பலாகினே இருக்கும். நீ பவித்திரமாகி அதே மாதிரி கயாசத்திரம், ராஜசூய அஸ்வமேதையும் யாகம், வாஜபேய யாகம் புண்ணியங்கள் வந்து சேரும். பாவங்கள்லாம் பாப நாசம் ஆகிடும். அதே சமயத்தில் புண்ணியங்கள் வந்து சேரும். இவ்வளோ புண்ணியங்கள் ராஜசூய அஸ்வமேத யாகம் போன்ற வாஜபேயம் போன்ற தான தர்மம் எல்லா புண்ணியங்களும் உனக்கு வந்து சேர்ந்துது. இவ்வளோ புண்ணியங்களும் மட்டும் இல்லாமல் பாவங்கள் போகிறதுல தான் புண்ணியம் அதிகமாக வந்து சேரும். அப்படிப்பட்ட புண்ணியாத்மாவை உன்னிடத்தில் பகவான் சந்தோஷம் அடைந்து பிரத்யக்ஷா வர்த்ததே ஹரிஹே, உனக்கு பகவான் காட்சியளிப்பான். இப்படிப்பட்ட பாகவதம், எப்படியாப்பட்ட பாகவதம், அந்த பாகவத்தை தொட்டுட்டாலே நீ பகவானை தொட்டதுக்கு சமானம். பாகவத்தை பார்த்துட்டாலே நீ பகவானை தரிசனம் பண்ணதுக்கு சமானம். பிரத்யக்ஷமாக பாகவத்தை பாராயணம் பண்ணுறேன்னா அந்த வாக்குமயத்தில் நாக்கில் நீ பகவானை சுவைக்கிறேன்னு அர்த்தம். இப்போ ராம கிருஷ்ண கிருஷ்ணனா நாக்கில் நர்த்தனம் மாறுறான்னு சொல்கிறாங்க இல்லையா பகவானே. ராமன்னா நாக்கில் நர்த்தனம் மாறான், கிருஷ்ணன்னா கிருஷ்ணன் நாமத்தை சொன்னால் கிருஷ்ண விரல, கிருஷ்ண நாம விரல, நாக்கில் நர்த்தனம் மாறல. அதுபோல் வாங்மயி மூர்த்தி, இந்த வாக்குமயமான ரூபத்தில், இந்த அக்ஷர ரூபத்தில் பகவானே இருக்கிறதுனால நீ பாராயணம் பண்ணும்போது உன் நாக்கில் பகவான் நடனம் மாறுறானா. இந்த பாகவதை படிக்கும்போது பகவான் வந்துட்டான் உன் நாக்கில், உன் ஹிருதயத்தில் வந்துட்டான். என்ன ஊனக்கண்களுக்கு தெரியறதுக்கு தான் தாமசம், அதுவும் பகவான் ஒரு நாள் காட்சி அளித்துட்டோம். இப்படிப்பட்ட பெரும் புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய பாகவதம் நம்ம கையில் கிடைச்சிருக்குன்னா அது எப்படி பயன்படுத்தணும் யோசிச்சு பாருங்கள். அப்போது நான் ஒரு சமயத்தில் ஆசைப்பட்டுருக்கேன், கங்கைக்கு போகணும், கங்கை போல் ஹரித்வார்லாம் போகணும், ரிஷிகேஷ்லாம் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கேன். அதெல்லாம் போனோம், காசி ராமேஸ்வரம்லாம் போகணும் ஆசை. அப்போ ஒருத்தர் சொன்னார், அவர் பெரிய மகாத்மா, நீ தான் நித்தியமாக கங்கையில் ஸ்நானம் பண்ணுறியே, டெய்லி அஸ்வமேத யாகம் பண்ணுறோம், டெய்லி வந்து வாஜபேய யாகம் பண்ணுறோம், நித்தியம் புண்ணியம் அவாப்னோதி அப்படின்னு சொல்லியிருக்கு பதம். நித்தியம் புண்ணியம் அவாப்னோதி, நேற்று ராஜசூய அஸ்வமேத யோகம் இல்லையா, நித்தியம் ராஜசூய அஸ்வமேத யோகம். ராஜசூய அஸ்வமேத யாகம்லாம் பண்ணின்னு இருக்கே தினமும். என்ன பாகவத பாராயணம் பண்ணுறியே, வேற என்ன வேணும்? அப்பா என்னப்பா இப்படி சொல்கிறேன்னா, நம்ப முடியலையேன்னு. நம்பலன்னா சாஸ்திரத்தை நம்பி தான் ஆகணும். அப்போ தினமும் நீ வந்து கங்கா ஸ்நானம் பண்ணுற, பிரயாகில் ஸ்நானம் பண்ணுற, தீர்த்த யாத்திரை 43 புண்ணிய தீர்த்தங்களில் ஸ்நானம் பண்ண பலன் கிடச்சிடுது. பாகவதத்தில் மனசை நினச்சிட்டா, இந்த பாகவதத்தில் பாராயணம் பண்ணிட்டா நித்தியமாக நீ வந்து சகல புண்ணிய தீர்த்தங்களை தத்கிருகம் தீர்த்த ரூபம் வசதாம் பாபநாசனம், அந்த வீடே சகல புண்ணிய தீர்த்தங்களுக்கும் இருப்பிடமா. நீ தினமும் நித்தியமாக இந்த பாகவத கங்கையில் நீ மூழ்க சகல புண்ணிய தீர்த்தங்கள்லையும் நீ ஸ்நானம் பண்ணுற. இதுதான் தனியாக க்ஷேத்திரத்துக்கு அங்கே போகலையே இங்கே போகலையேன்னு அந்த குறையே இருக்காது உனக்கு. ஐயோ நம்ம ஹரிதாவருக்கு போகலையே, கங்கைக்கு போகலையே, காசிக்கு போகலையே, ராமேஸ்வரத்துக்கு போகல அப்படின்ற குறையே இருக்காதான். பாகவதம் படித்தவங்களுக்கு நிறையா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. பகவானுடைய கதைகள் அப்படி புஷ்டியாக இருக்குது. ஒவ்வொரு ஸ்துதிகளும் பார்த்தா அவ்வளோ ஆழ்ந்த கருத்துக்கள் உடையதாக இருக்குது. அப்படி அர்த்த புஷ்டி உடையதான பாகவதம் பா 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 அப்படி அனுபவிக்கலாமே அப்படின்னும் போது அப்படியே குருஷேத்திரமாக மாறிடும். பீஷ்ம ஸ்துதியை படித்து அப்படின்னு மனசு குருஷேத்திரமாக மாற்றிடுறாரு. அந்த கிருஷ்ணன் வேகத்தோட சக்கராயத்தை தூக்கின்னு வந்து தன் சத்தியத்தை விட்டுட்டு அப்படி பீஷ்ம பிரதிஜையை பீஷ்ம பிரதிஜையை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய பிரதிஜையும் தூக்கி போட்டு வந்துட்டானே பகவான். அப்படின்னும் போது அந்த இடத்துல பகவான் ஒரு யானையை கொல்ல சிங்கம் பாய்ந்து வருவது போல சலத்குஹு பூமி நடுங்க, அப்படி உத்தரியும் நடுவே கதோத்தரியா அப்படின்னு ஓடி வந்தான்னும் போது அப்படி எப்படி இருக்கணும், மனசே குருஷேத்திரமாகும். அப்படி அந்த இடத்துக்கு கொண்டு போயிடுறாரு. நீ குருஷேத்திரத்துக்கு போயிட்டு வந்தாச்சு, இப்போது அந்த புண்ணிய பலன் அடைஞ்சாச்சு. அது மாதிரி நம்ம மனசையே பிரமிக்க வைக்கக்கூடிய அப்படிப்பட்ட சரித்திரம் இந்த பாகவதம். அது பாகவதத்தில் வாக்கில் கேட்கும்போது அவ்வளோ சுகமாக இருக்கும். நீ நித்தியம்தான் புண்ணியக்ஷேத்திரம்லாம் போயிட்டு வந்துட்ட, புண்ணிய தீர்த்தங்கள்லாம் ஸ்நானம் பண்ணியாச்சு, எல்லா பலனும் அனுபவிக்கிறியப்பா. அப்புறம் என்ன தான் பாகவதம் படித்தாலும் இது மாதிரி இடங்களுக்கு போலியன்னு ஒரு வருத்தம் இருக்கும் இல்லையா? அப்போது
அப்படின்னு போய் வந்திருக்கேன். போனால் சிரமங்கள் தான் அதிகமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் களி தோஷம் வியாபிச்சிருக்கு. அதுக்கு நடுவில் அந்த புண்ணிய கஷேத்திரங்களில் போய் அந்த பகவான் லீலை பண்ண ஸ்தலங்கள் பிருந்தாவனம் அப்படி இப்படின்னு போய் பார்த்துட்டு வரோம். இல்லைன்னு சொல்ல நல்லா தான் இருக்குது. ஆனால் அதை விட சிரமங்கள் அதிகமாக இருக்குது. ஆனால் சில நல்லது மட்டுமா பார்க்குறோம், வெளியே போனால் கெட்டதுங்களும் பார்க்க வேண்டியது இருக்குது. சரி, அதனால் தோஷத்தை சொல்ல வேணாம். ஆனால் புண்ணியக்ஷேத்திரம் பிருந்தாவனம் அதான் போயிட்டு வந்தேன். அதை விட அவ்வளோ பணம் செலவு பண்ண வேணாம், அவ்வளோ தோஷங்களை பார்க்க வேணாம், சந்தோஷத்தை மட்டுமே பார்க்கலாம் பாகவதத்தில். அப்படியேப்பட்ட புண்ணியக்ஷேத்திரங்கள்லாம் போனால் இன்றைக்கி பார்த்தா அந்த பசுமை இந்த பாகவதத்தில் வர்ணித்த மாதிரி இன்றைக்கி பசுமையாக இருக்குது பிருந்தாவனம். எல்லாமே ஃப்ளாட் போட்டு எல்லாமே வேறு மாதிரி மாறிப்போச்சு. எல்லாம் சிட்டியாக மாறிப்போச்சு. ஒரே கார் சத்தம், அது சத்தம், ஹார்ன் அடிச்சின்னு ஒரே சத்தங்கள், அதுவும் இதுவும் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. அந்த பிருந்தாவனம் எப்படி இருக்குன்னு பாகவத்தில் நான் மனக்கண்ணால் பார்த்தனோ, மனக்கண்ணால் பார்த்து ஆனந்தப்பட்டு அனுபவிச்சனோ, அந்த புல்ல மல்லிகா, அந்த மல்லிகை கொத்து அப்படி போல் அந்த இருட்டில் அப்படியே பௌர்ணமி நிலவு போல் அந்த இடத்துல பிரகாசம், அந்த கோபிகளில் ராசகேலி ரஞ்சிதம், ஆஹா அப்படியேப்பட்ட அதை வர்ணனையிலும் போதே அப்படியே என் மனசெல்லாம் அப்படியே அந்த மனக்கற்பனையில் அந்த பிருந்தாவனத்தை பார்க்கும்போது நான் என்ன நினச்சனோ அந்த பிருந்தாவனம் நேரில் போனால் கிடையாது. இது வேறு மாதிரி பிருந்தாவனமாக இருக்குது. என்னையா இங்கே தான் ஏன் நடந்தது? இல்லை, இங்கே தான் ஒரே சிட்டியாக இருக்கேயா, ஒரே பார்த்தா பஸ்ஸும் காரம் லாரி இருந்தாலும் ஓடினு இருந்தேன், இந்த இடத்துல தான் நடந்தது அந்த லீல அப்படின்றாங்க. அப்போ பார்த்தா அங்கே ட்ராவல்ஸ்லாம் போயின்னு இருக்குது. அப்புறம் பார்த்தா இன்னொரு இடத்துல பார்த்தா அதான் கம்சனுடைய கம்சன் கோட்டையே பார்த்தேன். அங்கே பார்த்தா நிறைய ஃபுல்லாக வண்டிங்க போயின்னு இருக்குது. அப்போ அந்த காலத்தில் நான் யூகித்த பாகவத்தில் படித்த கம்ச கோட்டை எப்படி இருந்திருக்கும்னா பயங்கரமாக இருந்திருக்கும். அங்கே வர்ணனையை படித்து பார்த்தா பாகவத்தில் மனக்கண்ணால் பார்த்த கம்ச கோட்டையும் அந்த பிருந்தாவனமும் அந்த கோகுலமும் அந்த பிருந்தாவனமும் ஆஹா ஆஹா ஆஹா, அது இளமை கொஞ்சக்கூடிய அந்த பசுமை கொஞ்சக்கூடிய அந்த பசுமை எழில், அந்த இயற்கை செல்வம் செழிக்கக்கூடிய அந்த புஷ்பங்களாலேயும் பழங்களாலேயும் நிரம்பியிருந்த அந்த கங்கா அப்படியே பிரவாகமாக ஓடுகின்ற யமுனை ஆடு இன்னைக்கு காஞ்சி போயிருது. யமுனை பார்த்தா அதில் சேத்தெல்லாம் வெட்டி விட்டுறாங்க. அதெல்லாம் நினச்சா மனசு கஷ்டமாக இருக்குமா இருக்காதா நேரில் போய் பார்க்கும்போது? அப்போது நான் மனக்கண்ணால் பார்த்த அந்த யமுனை இன்றைக்கி இல்லையே. நான் மனக்கண்ணால் பார்த்த அந்த பிருந்தாவன பசுமை இன்றைக்கி அந்த பசுமையாக இல்லையே. நான் பார்த்த அந்த காளிய ரத்தனம் பண்ண அந்த யமுனா மடு எப்படி இருந்ததுன்னா அந்த யமுனா மடு இன்றைக்கி இல்லையே. எவ்வளோ தூரம் வத்தி போச்சு அது யமுனா பார்த்தா. அப்போ நேர்லேயே பிருந்தாவனத்துக்கு போனால் கூட அந்த சந்தோஷம் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் மனக்கண்ணால் பாகவதம் படித்து நான் அனுபவித்த போது பேரானந்த நிலை அனுபவித்தேன். பிரம்ம சுகானுபூத்தியா அந்த பிரம்ம சுகானுபவத்தை இந்த பாகவத்தில் படிக்கும்போது தான் கிடைக்குதே தவிர நான் நேர்லேயே பிருந்தாவனத்துக்கு போனால் கூட அந்த சௌக்கியத்தை சத்தியமாக நான் அனுபவிக்கலை. ஓப்பனாக சொல்கிறேன். பிருந்தாவனம் புண்ணியஸ்தலம். அந்த பிருந்தாவன் தாமிக்கு ஜெய், அதில் நமஸ்காரம் பண்ண பிருந்தாவன் தாமத்துக்கு நமோ நமக. நான் இல்லைன்னு சொல்ல வரல, புண்ணிய தாமம் நம்ம. ஏன்னா பகவான் லீலை பண்ண ஸ்தலம் கோகுலம், பிருந்தாவனம், மதுரா நகரம் எல்லாம் பகவான் அவதரித்த ஸ்தலம். அது சாதாரண விஷயம் இல்லை. அதனால் அதுக்கு மகிமை உண்டு தான், ஒத்துக்கிறேன். ஆனால் எனக்கு மனசுக்கு நமக்கு ரமிக்க முடியலையே. நானாக மனசுக்குள்ளே பகவான் அவதரித்த இடம், பகவான் இப்படிலாம் அவதரித்த பாகவத்தில் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படி நானாக மனசில் கற்பனை கொண்டு வந்து அப்புறமா நான் செயற்கையாக அனுபவிக்கிறதை காட்டிலும் அங்கே பார்க்குற அந்த இந்த எப்படி சொல்கிறது, இந்த மாடல் உலகம் என்ன சொல்கிறது, அந்த இயற்கை எழில் இல்லாமல் இப்போ செயற்கையான எல்லாமே இன்னைக்கு காலகட்டத்தில் எப்படி இருக்குதுன்னா அதன்படி தான் நம்ம யோசிக்க தோணுதா தவிர அந்த துவாபரயுகத்தில் எப்படி இருந்த பிருந்தாவனம் நம்ம நினச்சி பார்க்க முடியலையே. நான் பிருந்தாவன தாமத்தை குறை சொல்லலை, ரொம்ப வசதி போகிறவங்களாம் பாக்கியவான்கள் எல்லாம் சொன்னேன். ஆனால் பாகவதம் படித்தவங்க அதை விட பாக்கியவான்கள். அந்த பிருந்தாவன துவாரகையில் போகிறவங்கள காட்டிலும் பாகவதம் படிக்கிறவங்க ரொம்ப 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 மேன்மையானவர்கள். ஏன்னா மனசு லயிக்காமல் நீ உடலால் போய் என்ன பிரயோஜனம்? ஒரு ஸ்தலத்துக்கு புண்ணிய ஸ்தலத்துக்கு போய் மனசு லயிக்காமல் வெறும் உடலால் போயிட்டு வந்து என்ன பிரயோஜனம்? யோசிச்சு பாருங்கள். ஆனால் நான் உடலால் போல இந்த பாகவதம் படிக்கும்போது அந்த துவாரகையில் பார்த்தா 16,808 மாளிகைகள், அதில் பார்த்தா ஒவ்வொருத்தரும் பார்த்தா மகாலட்சுமிகள் போல் இருக்காங்களாம், அங்கே செடிமார்கள்லாம் இருக்காங்களாம், அப்படியேப்பட்ட மரகத கற்கள் அப்படியே
அப்படியே தங்க சுவர்கள், அப்படி பவழ படிக்கட்டுகள், அப்படிப்பட்ட பார்த்தா யானை தந்தங்களான கட்டில்கள், அப்படிப்பட்ட பஞ்சு மெத்தைலாம் அப்படியே எப்படி இருக்கணும்னா அப்படியே பால் நுரைய போல் இருக்குமா அந்த பஞ்சு மெத்தைகள்லாம். அப்படி இருக்குமா. தோரணங்கள்லாம் மாணிக்க தோரணங்கள் தொங்க விடப்பட்டிருக்குமா. கற்பக விருஷங்கள்லாம் அப்படியே மரமாக காய்ச்சி பூத்து தொங்குமா. அப்படிப்பட்ட பாரிஜாத மலர்லாம் அப்படியே மனம் கமழுமா அந்த இடத்துல. அந்த புகை அகில் மனம் அப்படி கமழுமா. அப்படின்னும் போது இந்த அகில் மனம் இதெல்லாம் அப்படியே அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது அந்த துவாரகையில் என் மனசில் ஓடும்போது, கிருஷ்ணா எத்தனை மாளிகையில் இருந்தோ அத்தனை மாளிகையில் கிருஷ்ணன் வந்து அத்தனை பத்தினிகளோட பகவான் அப்படி உல்லாசமாக இருந்தான். நாரதர் பார்த்த அந்த ஆச்சரியமான விஷயத்தை மனசில் நினைக்கும் போது என் மனசே துவாரகையாக மாறிடுது, என் மனசே வைகுண்டமாக மாறிடுது. அதை விட ஒரு சௌக்கியத்துக்கு இணையாக நான் நேரில் பஞ்சத்வாரகை எல்லாம் உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்ல குஜராத். ஆனால் எனக்கு நேரில் போனால் கூட இது சத்தியமாக இதை அனுபவிக்க முடியாது. பாகவதத்தில் அனுபவிக்கிற மாதிரி நீ அந்த பாக்கியத்தை, அந்த சந்தோஷத்தை, அந்த பூரிப்பை, அந்த பசுமையை, அந்த இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய அப்படியே அந்த செல்வ செழிப்பை சத்தியமாக நம்மளால் நேரில் அனுபவிக்க முடியாது. அங்கே போனால் அனுபவிக்க முடியாது. சத்தில் பாகவதத்தில் தான் இதெல்லாம் அந்த காலத்துக்கே போயிடலாம், அந்த 5000 வருஷத்துக்கு முன்னாடியே போயிடலாம். அப்போ பாகவதம் படிக்கிறவர் சொல்ல உனக்கு அந்த குறை தெரியாது. அங்கே போனவன்னா உனக்கு குறை தெரியும். பகவத் அனுபவம் கிடைக்காம வேணா வந்திருப்பேன். எது மற்றும் பகவான் லீலை பண்ண ஸ்தலங்களுக்கு போனால் கூட ஏதோ ஒரு குறை இருக்கும், இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் பாகவதம் படிச்சிட்டவங்களுக்கு குறையே தெரியாது, நிறையா இருக்கும், நிறைஞ்சிருக்கும். அப்பான்னு சொல்கிறத விட ஆஹா 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 ஆஹானா அப்படி அனுபவிக்கிறத தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. பாகவதத்தில் வாயில் உலகங்கள்லாம் காட்டினானா, அகில பிரபஞ்சங்களையும் காட்டினானா, அந்த விஸ்வரூபமாக விஸ்வத்தையே தன் வாயில் உலகத்தில் யசோதயமாக காட்டினானா. என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம் அப்படின்னு மனசில் நினைக்கும் போது அந்த கிருஷ்ணனிடத்தில் மனசு லயமாக எப்படி இருக்கும் சொல்லும் பார்க்கலாம். அங்கே போய் நீங்கள் அந்த விஸ்வரூபத்தை பார்க்க முடியுமா? ஆனால் மனக்கண்ணால் இங்கே பார்க்கலாம் பாகவதம் படிக்கும்போது. அதனால தான் சொல்கிறார், புண்ணியக்ஷேத்திரங்களோ புண்ணிய தீர்த்தங்களோ இந்த பாகவதத்துக்கு சமமாக ஆகாது. அதான் சொல்கிறார், சுகசாஸ்திர கதாயாச்ச பலேன சமதாம் நயேத்து. இதனுடைய பலன், இதில் கிடைக்கக்கூடிய இந்த அனுபவ பலன் இருக்குது, இந்த அனுபவ பக்தி பலன் இருக்குது, இந்த பக்தி அனுபவ பலன் இருக்குது, இதுக்கு சமமாக அங்கே போய் அந்த அனுபவ பலன் கிடைக்காதான். அந்த புண்ணிய தீர்த்தங்களுக்கு போனாவே கிடைக்காதான். இதில் தான் பகவான் பிரத்யக்ஷா வர்த்ததே ஹரே, நம் மனக்கண்களால் பார்க்கும்படி பகவான் பிரத்யக்ஷமாக வந்துடுறான். அதில் தான் இந்த பாகவதத்தில். இதை பாராயணம் பண்ணேவா, இல்லை சிரவணாத்து இல்லை கேட்டுனே வா, உன் மனசில் பகவான் தெரிய ஆரம்பிச்சிடுவான். திருஷ்ட ஏவ ஆத்மனி ஈஸ்வரே, திருஷ்ட ஏவ ஆத்மனி, உன் ஹிருதயத்துக்குள்ள அந்த பகவான் ஈஸ்வரனை நீ திருஷ்ட பார்த்துருவேன். அதுக்கு பிறகு வித்தியதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சிகா, உன் ஹிருதய முடிச்சுகள், பல கஷ்டங்கள், கவலைகள், பல விதமான சிக்கல்கள் எல்லாம் தூளாயிடும். வித்தியதே ஹிருதய கிரந்தி, ஹிருதய முடிச்சுக்கள்லாம் தூளாயிடும். எப்போ பாகவதம் கேட்க ஆரம்பிச்சு ஹிருதயத்தில் பார்க்க ஆரம்பித்த பகவானை எல்லாமே போச்சு. சித்தியந்தே சர்வசம்சையாக, இனிமேல் வாழ்க்கையில் நாளைக்கு என்ன பண்ண போகிறேன், அது என்ன பண்ணுவேன், இது என்ன ஆகுமோ, அது வந்து இந்த சந்தேகங்கள்லாம் தூளாக மொத்தம் எரிச்சு சாம்பலாகிடும். ஸ்ரீயந்தே சாஸ்ய கர்மாணி, உன்னுடைய பாபம் புண்ணியம், அந்த கர்மா இந்த கர்மா, லொட்டு லசுக்கு சஞ்சித கர்மா பிரார்த்தனை ஆக எல்லாத்தையும் எரிச்சு தூளாகிடும், எல்லாத்தையும் சாம்பலாகிடும். எப்போ பாகவதம் படித்து ஹிருதயத்தில் பகவானை பார்த்துட்டியோ இனிமேல் இந்த சிக்கல்கள்லாம் கிடையாது. இந்த தங்கு தடர்கள், இந்த சிக்கல்கள், இந்த குழப்பங்கள் மொத்தம் தூளாகிடும். அவ்வளோ ஃப்ரெஷ்னஸ், அப்படி ஃப்ரெஷ்ஷாக மைண்டை ஃப்ரெஷ்ஷாகிடும். அப்படி ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டை உண்டாக்கிடும். திருஷ்ட ஏவ ஆத்மனி ஈஸ்வரே, பாகவதம் கேட்கறதுனால. அப்போ பகவான் இருதயத்தில் வந்துட்டானா இல்லையா? வந்துட்டானே. வந்ததால்தான் நமக்கு இந்த மாற்றங்கள், நமக்கு பெரிய மாற்றங்கள், மனசில் குழப்பங்கள், சங்கல்பங்கள், தேவையில்லாத ஆசைகள் எல்லா குப்பைகளும் எரித்து அப்படியே சாம்பலாக்கிடுது. இதாங்க பாகவதம் காட்டுற ஒரு வழிமுறை. இதெல்லாம் இந்த பாகவதத்தில் பிருந்தாவனத்தை பாருங்கள், இந்த பாகவதத்தில் துவாரகையை பாருங்கள். ஐயோப்பா, அது அலாதி அந்த சந்தோஷத்தை அப்படியே மனசில் இன்னும் ஓட விடலாமா, இன்னும் கொஞ்ச நேரம் அதையே பற்றி நினச்சின்னு இருக்கலாமா, இன்னும் கொஞ்ச நேரம் அந்த கதையை அந்த லீலையே திருப்பி சொல்ல, என்ன பண்ணான் பகவான், என்ன பண்ணான் அந்த பகவான், என்ன பண்ணான்,
அப்படின்னு சொன்னேன். அப்போது இது போல் வந்து இயற்கை கொஞ்சக்கூடிய அப்படிப்பட்ட அந்த மரங்கள்லாம் தன் பழங்களை அப்படியே வளைச்சி தன் கிளைகளை வளைச்சி கிருஷ்ணங்களை கொண்டு வந்து கொடுக்குறான். அந்த பழங்களை, கிருஷ்ணா என்னை சாப்பிட்றா, என் பழத்தை சாப்பிட்றா, என் மரத்தில் வளைஞ்ச பழம் தான் நல்லா ருச்சியாக இருக்கும்டா சாப்பிட்றான்னு அந்த பழங்கள்லாம் அந்த மரங்கள்லாம் அவன் அப்படியே உராசம், அவன் போகும்போது அப்படியே உராசமாக அந்த மரங்கள்லாம் அந்த கிளைகள்லாம். அப்போது அந்த மரங்களை புகழ்ந்துட்டே போவானாம். இந்த மரங்கள் பெரும் சத்பாக்கியசாலிகள், எப்படியாப்பட்ட தியாகிகள் இவைகள்லாம். தான் எதையும் அனுபவிக்காமல் தன் கையில் இருக்கிற மொத்தத்தையும் மரம், பழம், இலைகள், பூக்கள், காய்கள், பிஞ்சு, அவளை விறகு மூலமாக, பட்டை மூலமாக, வேர் மூலமாக பிறருக்கு உதவி செய்கின்றதை பரப்புறதாக பிறர்க்கென்றே வாழ்கின்ற இதனுடைய ஜீவன் அல்லவா ஜீவன் அப்படின்னு அந்த மரங்களை புகழறானா. அப்படியே மரம் அப்படியே செலுத்து போயிடுமா, அப்படியே புல்லரிச்சு போயிடுமா, அப்படியே பழங்களாக பகவான்களை கொண்டு வந்து கொட்டுமா. நம்ம பகவான் அப்படி தொட்டானா அந்த மரம் அப்படியே செலுத்து போயிடுமா. அப்படியே கொஞ்சம் காஞ்சி போயிருந்தா கூட அது அப்படியே பச்சை பசேன்னு ஆகிடுமா. அப்படியே பகவான் ஸ்பர்சம் பட்ட உடனே அந்த மரங்கள்லாம் சாதாரண மரங்களில் பிருந்தாவனத்தில் இருக்கும். அவை அத்தனை மகாத்மாக்கள், பகவானுடைய லீலைகளை பார்ப்பதற்கென்றே பக்தர்கள் அந்த மரங்கள் வடிவத்தில் வந்திருக்காங்க. சாதாரண விஷயம் இல்லை. மரங்கள் தான் தன் கலைகளை அப்படியே வளைஞ்சு கொண்டு வந்து கிருஷ்ணனுக்கு பழத்தை வந்து கொடுக்குமா? இதெல்லாம் அதிசயமாக இல்லை. அப்போ அந்த மரத்தில் உட்காந்து பட்சிகளாக இருக்காங்க, ரிஷிகள் அந்த பட்சிகள் வந்து அந்த பக்ஷி ரூபத்தில் வந்து பகவான் லீலைகளை தரிசனம் பண்ணுவாங்களாம், அனுபவிப்பாங்களாம். இதெல்லாம் பாகவதத்தில் படிக்கிறோம். என்னமா இருக்கும் தெரியுமா இதெல்லாம். அந்த பரபிரம்மே வந்து இந்த பசங்களத்தில் வந்து விளையாடிக்கின்னு மல்யுத்தம் பண்ணிக்கிட்டு சடுகுடு விளையாட்டை விளையாடிக்கின்னு அவர்கள் சாப்பிட்ட எச்சில பகவான் சாப்பிட்டு அது தன் பசங்களுக்கும் தன் உச்சிஷ்ட பிரசாதமாகி அவைகளை தன் பக்தர்களுக்கும் ஊட்டி கொண்டு அந்த குழந்தைகளுக்கு என்னமா விளையாடுறான் பா குழந்தை விளையாட்டு அப்படின்னு நினைக்கும்போது மனசே மாதவன் கோயிலாக போயிடுமே, பிருந்தாவனமாக மாறியுமே. இனிமேல் எனக்கு இந்த பாகவதத்தை தவிர எனக்கு வேறு எதுவே வேண்டாம், எனக்கு உலக வாழ்க்கையே வேண்டாம். நான் பிக்ஷை எடுத்தாலும் எடுக்கிறேன், ஆனால் பாகவதத்தை நான் ஸ்மரிச்சுண்டு இந்த பகவான் லீலைகளில் நான் ஸ்மரணிச்சுண்டு என் மனசையே அந்த பகவான்களை ஒப்படைச்சிட்டு நான் அப்படியே வாழ்க்கையை கழிச்சிடுறேன். இந்த பக்தியிலேயே எனக்கு போதும் வாழ்க்கை அப்படின்னு அப்படியே லயமாயிடுறாங்க இல்லையா. மாதவேந்திரபுரி போன்ற மகாத்மாக்கள்லாம் துறவிகளாக இந்த கிருஷ்ணலீலைகளையே மெய் மறந்து போனார்கள் அல்லவா. கிருஷ்ணனுக்கே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த மீராவெல்லாம் இந்த ராஜ்ய சௌக்கியம்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராணா கொடுத்த அந்த ராஜ சௌக்கியத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அந்த பிருந்தாவன் பகவான் அன்றைக்கி இயற்கை எழில் கொஞ்சினேன், இப்படி மீராபாய் காலத்தில் இயற்கை எழில் கொஞ்சினேன் அந்த பிருந்தாவனத்துக்கு போய் கிருஷ்ண பாகத்தில் அப்படியே மெய் மறந்து போயிட்டான். இன்றைக்கி எல்லாம் செயற்கையாக போயிடுச்சு, எல்லாமே வந்து இப்போது எல்லாமே சிட்டி ஆகி போச்சு, வேறு மாதிரி ஆகி போச்சு. அன்றைக்கி மீராபாய் இருந்த காலத்தில் அப்போ அந்த கிரிதாரின்னு உயிரை விட்டாலே, பகவான் கையிலே தன் உயிரை அர்ப்பணிச்சுட்டாலே, அந்த பாக்கியம் சக்குபாய் அனுபவித்த அந்த பிருந்தாவனம் தான், மீராபாய் அனுபவித்த அந்த பிருந்தாவனம் தான், ராதை அனுபவித்த அந்த பிருந்தாவனம் தான், லலிதா, விஷாகா, செண்பகலதா, அது மாதிரி எவ்வளோ பேர் அனுபவித்த அந்த பிருந்தாவனம் தான். சந்தோஷம். அந்த ராகேஷகர ரஞ்சிதம் பிரசமாய பிரசாதாய பகவான் என்ன தத்திர அந்தரதீயதா, பகவான் மறைஞ்சிட்டானா அந்த கோபிகளுக்கு. ஏன்னா அவருக்கு பக்தி அதிகரிக்க செய்யறதுக்குன்னே பகவான் மறைஞ்சாங்க. அப்படிப்பட்ட அந்த லீலைகளை ஸ்மரிக்கும் போது மனமே பிருந்தாவனமாக மாறிடுதே. நீ இந்த உலகத்தில் தான் இருக்கிறப்பா, ஆனால் சதா வைகுண்ட நிலையா, ஏன்னா ஹரிகீர்த்தன தத்பராக லீலாமிருத ரசோ உன்மத்தா கதா மாத்திர பாப்பா என்ன வார்த்தைகளை பதங்களை போடுறாரு பாருங்க. அந்த லீலா அமிர்தமாகி இந்த ரசத்தில் கிருஷ்ண லீலைகள் அப்படியே மெய்மறந்து போயிட்டேன்னா, நீ இந்த உலகத்தில் உடம்பு தான் இந்த உலகத்தில் இருக்குது, உன் மனசெல்லாம் பிருந்தாவனமா வைகுண்டவாசி ஆகிட்டேப்பா. நீ வைகுண்டவாசி ஆகிட்டியே, சதா வைகுண்ட நிலையா. ஏன்னா ஹரி 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 கீர்த்தன தத்பராக, ஹரிசரணம் 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 ஹரிசரணம்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த ஹரிநாமத்தை யார் சொல்கிறாங்களோ அவங்க வைகுண்டவாசிகள். அது மட்டும் இல்லை, லீலா அமிர்த கிருஷ்ண லீலைகள் என்ற அமிர்தத்தில் உன் மனசை துவச்சத்துக்குப்பா நீ வைகுண்டவாசின்னு சொல்ல முடியும், பூலோகவாசின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சனகாதி முனிவர்களை பார்த்து நாரதர் புகழறார். லீலா அமிர்த ரச உண்மத்தை அப்படி பைத்தியம் பிடிச்சவங்களா சஞ்சரிக்கிறீங்களே 4 பேரும் சனகாதி முனிவர்களே. பைத்தியம் பிடிச்சிடுமா கிருஷ்ண பக்தியில் அந்த உண்மத்தர்கள். அவருக்கு வந்து என்னன்னா, இன்றைக்கி யாருன்னா கொடுப்பாங்களா? எத்தனையோ சாமியார்கள் பார்த்தா நல்லா ஏசி இல்லாமல் இருக்க முடியாது,
சிஷ்யர்கள் கூட்டம் இல்லாமல் இருக்க முடியாது, டொனேஷன் இல்லாமல் இருக்க முடியாது, எல்லாம் வசதிகள் அப்படிலாம் கிடையாது. அவர்லாம் சித்த புருஷர்கள், மகாத்மாக்கள்லாம் கதா மாத்திரைக ஜீவினக. அவளுக்கு என்னென்னா பகவத் கதையிலேயே மெய் மறந்து அந்த கிருஷ்ண லீலைகளே ஸ்மரித்து கிடைச்சா சாப்பிடுவாங்க, தேடி வந்து கிடைச்சா சாப்பிடுவாங்க, இல்லைன்னா பட்னியாக கிடப்பாங்க. ஆனால் எலும்பும் தோலுமாக இருந்தால் கூட சரி. ஆனால் கிருஷ்ண கதையில் அப்படியே மெல்ட் ஆகி அதுலேயே கிருஷ்ணனா அவங்கள பட்டினி போட மாட்டான் பகவான். இப்போது மதுசூதன சரஸ்வதி இல்லை மாதவேந்திரபுரிக்கு பகவானே பால் கொண்டு வந்து கொடுத்தானான். அது அஜகர விருத்தின்னு பேர். பாம்பு தானாக விலை தேடி போகாது, அது யாருன்னா தேடி வந்து கொடுத்தா. இன்றைக்கும் அது போல் சித்த புருஷர்கள் லோகத்தில் நம்ம சஞ்சரிக்கிறாங்க. காட்டுப்பகுதிகளில், மலைப்பகுதிகளில் இன்றைக்கும் அது போல் சித்த புருஷர்கள் சஞ்சரிக்கிறாங்க. சாப்பிடவே மாட்டாங்க, எலும்பும் தோலுமாக இருப்பாங்க. என்னென்னா பகவத் அவன் சித்தமெல்லாம் சிவன் போக்காக. அப்படி பகவத் சிந்தனையிலேயே வாழ்க்கையை கழிச்சவங்களுக்கு இந்த ருச்சியற்று போனவர்களான வாழ்க்கை, எல்லா விஷயத்திலையும் பட்டுதல் கழண்டி விட்டவர்களாகி அவர்கள், கிருஷ்ண பித்து பிடித்தவர்களாகி அவர்கள் கதாமாத்திரை ஏக ஜீவினக. அந்த கிருஷ்ண கதையிலேயே மனசை லயிச்சிட்டு அதுலேயே ஜீவிப்பாங்களாம். சாப்பாடுக்காக தேடி ஓட மாட்டாங்களாம். இன்றைக்கி சாப்பாடு எங்கே கிடைக்குமோ, இன்றைக்கி பிக்ஷை எங்கே கிடைக்குமோன்னு ஓட மாட்டாங்களாம் அவங்களாம். கிருஷ்ண கதைகள் இருந்துட்டால் அவருக்கு சாப்பாடு மறந்துடும், தூக்கம் மறந்துடும், வீட்டை மறந்துடுவாங்க. கேகாத்ம விஸ்மிருதி, வீட்டை மறந்துடுவாங்களாம், இந்த உடம்பை மறந்துடுவாங்க, எல்லாத்தையும் மறந்து கிருஷ்ணா 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 வாசுதேவா நாராயணா அப்படின்னு அப்படியே மெல்ட் ஆகி அதுலேயே அவங்க பித்து பிடிச்சு உண்மத்தாக மூக ஜடவத்து அப்படி ஊமை போல் ஜடன் போல் யார் கூப்பிட்டாலும் காது கேட்காத போல போயினே இருப்பாங்க. ஏன்னா அவங்க இந்த உலகத்துலேயே இல்லை. இந்த உலகத்தில் இருந்தால் தானே அவங்களுக்கு காது கேட்கும். அவங்க அப்படியே பித்துப்படி ஜெகதித்ருஷம். பிரகலாதனே அப்படி தான் தானோ. நான் என்ன சாப்பிட்றான், எங்கே நடக்கிறான், எங்கே போய் உட்காடுறான் எதுவுமே தெரியாதான். அது பாட்டுக்கு உடம்பு பாட்டுக்கு பிராரத்த கர்மாவாக இருக்கிற வரைக்கும் அது பாட்டு ஏங்கின்னு இருக்குது. ஆனால் தன் மனசு எங்கே இருக்குது, வைகுண்டவாசி இடத்துல கொச்சித் சிந்தா சபல சேதன். வைகுண்ட சிந்தா சபல, வைகுண்டவாசி இடத்துல மனசை பறி கொடுத்தவர்களுக்கு இந்த சித்த பிரம்ம பிடிச்சிடும். அவர்கள் பைத்தியம்தான். ராதை போல் சிறந்த பைத்தியத்தை பார்க்க முடியுமா? அப்படி இருப்பாங்களாம். அப்போ இவர்களுடைய புண்ணியத்துக்கு இணையா இதெல்லாம் ஒரு புண்ணியமா? கங்காசத்தில் புண்ணியம் பண்ண, அஸ்வமேதையாகம் பண்ண, ராஜசேகம், இதெல்லாம் ஒரு புண்ணியமா? இது எப்படிப்பட்ட உயர்ந்த பாவத்தை கொடுக்கக்கூடிய, உயர்ந்த நிலையை கொடுக்கக்கூடிய பாகவதம் இது. இந்த புண்ணியங்கள்லாம் இப்போ புரிஞ்சுக்குங்க. இந்த அனுபவத்தை அனுபவித்தவங்களுக்கு இந்த புண்ணியம் கிடைக்காதா? இந்த புண்ணியம் ஒரு பெரிய விஷயமா? 1000 அஸ்வமேத யாகம் இல்லை, 1,00,000 அஸ்வமேத யாகம் பண்ண பலன் கூட இதுக்கு சமம் ஆகாது, இந்த அனுபவத்துக்கு சமம் ஆகாது. அப்போ அந்த புண்ணியங்களை எல்லாம் கடந்து விடுகிறார்கள் இந்த மகாத்மாக்கள். அந்த புண்ணியங்களை வேணும்னா அந்த புண்ணியத்தின் பலன் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி போயிடுறாங்க அந்த பாகவதர்கள். அவங்களுக்கு பாபம் இருக்குமா? பாப நாசினின்னு சொல்லியிருக்கு. தத்கிரகம் தீர்த்த ரூபம் வசதாம் பாப நாசினி. அவங்க கூட அந்த பக்தர்களோட வாசம் பண்ணுறவங்களுக்கு பாவமே நாசமாயிடணும் போது, அப்போ எப்படியாப்பட்ட புண்ணியாத்மாக்கள் இவங்களாம் சாதாரணமாக சொல்லலாமா? பரம பாகவதர்கள் அல்லவா? பாகவதத்தில் நீங்கள் 2 ஸ்லோகம் 3 ஸ்லோகம் படித்தா கூட கண்ணில் கண்ணீர் வந்துடும். அந்த பாவம் புவி பாவுக்காக ரசிகாக, நீ ரசிகனாக இருந்துட்டு பாவத்தோடு அந்த பகவானை ஸ்மரிச்சுப்பார். ஒரே ஒரு லீலையை ஸ்மரிச்சுப்பார், நீ பிருந்தாவனத்துக்கே போயிடுவேன். இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன், இந்த சென்னையில் இருக்க மாட்டேன், நீ வைகுண்டத்துக்கே போயிடுவேன். அப்படியேப்பட்ட அந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடிய அந்த பாகவதத்தில் இருக்கிற சௌக்கியம் நீ புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு போனாலும் கிடைக்காது. தீர்த்த யாத்திரைக்கு அதான் சொல்கிறேன், ந கங்கா ந கையா. நான் சொல்ல பாகவத மகாத்மியத்தில் சொல்லியிருக்கேன், நீ அங்கெல்லாம் போனால் கூட இந்த சௌக்கியம் கிடைக்காது, இந்த சௌக்கியத்தை அனுபவிக்க முடியாது, இந்த பலனுக்கு சமமான பலன் அது கிடைக்காது. இந்த பாகவத புஸ்தகத்தில் தான் இந்த சௌக்கியத்தை, இந்த பிருந்தாவன சௌக்கியத்தை, துவாரகா சௌக்கியம், பிருந்தாவனத்துக்கே போனால் கூட இந்த பிருந்தாவன சௌக்கியத்தை அனுபவிக்க முடியாது. இதில் சொல்கிற பிருந்தாவனம் வேறு, 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இப்போ இருக்கிற பிருந்தாவனம் வேறு. அந்த அனுபவத்தை கொடுக்கல நிறைய பேருக்கு. பிருந்தாவனத்துக்கு போயிட்டு வரங்கன்னா, ஐயோ மணி பஸ்ஸை தொலைச்சிட்டேன், நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதுக்காக சொல்கிறேன். மணி பஸ்ஸை தொலைச்சிட்டேன், அங்கே போனால் தங்க வசதி இல்லை, இது சரியில்லை, அது சரி அப்படின்னு குறை தான் சொல்கிறாங்க. என்னப்பா அங்கே பிருந்தாவனத்து போய் பகவான் லீலை பண்ண ஸ்தலங்கள்லாம் பார்த்திலப்பா அப்படின்னு அதை பற்றி எதாவது பேசுவான்னு பார்த்தா, சிரமத்தை பற்றி எப்படியோ வீடு வந்து சேர்ந்தேன் அப்படின்றாங்க. அப்படின்னா இதான வீடு வந்து நல்லபடியாக சேர்ந்தேன், பார்த்தப்பா நல்லா தான் இருந்தது அப்படின்னு.
ஏதாவது அதை பற்றி சொல்லம்பா. அந்த அந்த ஸ்தலத்தில் எந்தெந்த லீலை நடந்ததோ அதெல்லாம் பற்றி வர்ணிக்கணும் இல்லையா? அப்படியே பித்து பிடிச்சி வரணும் இல்லையா? உத்தவர் பிருந்தாவனத்துக்கு போயிட்டு வந்து எப்படி பித்து பிடிச்ச மாதிரி அப்படி வந்து புலம்புனாரோ, அப்படியே பித்து பிடிச்ச நிலையில் வந்தாரோ பிருந்தாவனத்துக்கு போயிட்டு யார் உத்தவர், அது மாதிரி இல்லவா போயிட்டு வரணும். அக்குரரை போய் எப்படி அப்படியே அந்த பகவான் திருவடி கமலங்கள் அந்த மண்ணில் அப்படியே உழுந்து பிறண்டாரோ, அப்படின்னா அந்த பிருந்தாவனத்தில் உள்ள அந்த சௌக்கியத்தை அனுபவிச்சுட்டு அதே ஸ்மரணத்தில் வந்துட்டு யமுனை கரையில் போய் பகவத் சாட்சாத்காரத்தையும் பார்த்துட்டு அந்த யமுனை கரையில் அப்போ அந்த இடம்லாம் போயிட்டு வந்திருக்கோன்னா அப்போ அந்த ஸ்மரணையோடு வந்து அதெல்லாம் சொல்லணும் இல்லையா? யாத்திரிகள் போயிட்டு வராங்களே பிருந்தாவன யாத்திரிகள் சொல்கிறாங்களா? கேட்டால் சொல்லவே மாட்டாங்க. நல்லா இருந்து போயிட்டு வந்து அப்போ நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன், 2 நாள் பொறுத்து நான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. அப்போ சிரமப்பட்டு வந்திருக்காங்க. அப்போ போய் கேட்டால் என்ன சொல்கிறாங்க? அங்கே போனால் அந்த காளியகாட் அவன் போயிட்டு வந்தேன், அந்த மதன் மோகன் டெம்பிள் அவன் போயிட்டு வந்தேன், அந்த பங்கே பிஹாரி போயிட்டு வந்தேன், அப்போ கோபீஸ்வரர் அந்த கோயிலெலாம் போயிட்டு வந்தேன். அது சிம்பிளாக ஏன்பா அந்த கதைகளை அது என்ன அனுபவம்னா அவங்களுக்கு என்ன அனுபவம் ஏற்பட்டது, அந்த அக்குரர் விழுந்து பிறண்டு அந்த இடத்துல போய் நான் விழுந்து பிறண்டோம் இது பண்ணணும், அதெல்லாம் அந்த ரெமன் ரேத்தி அந்த பகவான் விளையாடின அந்த அப்படியே கால் அந்த முழங்கால் வரைக்கும் உள்ளே போயிடும் கால், அவ்வளோ மண், அந்த மண் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ரெமன் ரேத்தின்னு ஒரு இடம் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் சொல்லவா நம்ம அனுபவிச்சு சொல்ல மாட்றாங்க, கேட்டால் சொல்ல மாட்றாங்க. ஆனால் பாகவதம் படிச்சுட்டு அப்படி கக்குன்னு சொன்னால் உடனே மழை திறந்த வெள்ளம் போல் ஆஹா அந்த அக்குரர் அந்த பாத சோடில் விழுந்து புரண்டாராம். அப்படியே பார்த்தா தங்கம் மரகத மலை மாதிரி பகவான் கிருஷ்ணன் இருக்கானா, வெள்ளி மலை மாதிரி வெள்ளி 2 பேரும் மலை மாதிரி இருக்காங்களாம் 2 பேரும், கிருஷ்ணரும் பலராமரும் அப்படியே கட்டி ஆலிங்கனம் பண்ணிக்கிறானா. அவர் வழியில் வந்து என்னென்ன மனோரதங்களாக நினைச்சதோ அத்தனை மனோரதங்களும் இப்போ பூர்ணமாயிடுச்சான். அதனால் நான் பகவான் கிடைச்சிட்ட பிறகு உன்னுடைய மொத்த மனோரதங்களும் இப்போது சங்கல்பங்களும் பூர்த்தி ஆகிப்போச்சு. அவர் என்னெல்லாம் நினச்சிட்டு வந்தாரோ அத்தனை ஆசைகளும் நிறைவேறிச்சான் பகவானை தரிசனம் பண்ணும்போது. யாருக்கு? அக்குரருக்கு. அப்படி கிருஷ்ணனை கட்டி ஆலிங்கனம் பண்ணுறாரு, பலராமர் கட்டி ஆலிங்கனம் பண்ணுறாரு. அவரால் உடம்பு தாக்க முடியல, அப்படியே புல்லரிச்சு போச்சு உடம்புலாம், விடன்னு அப்படியே உதிர்ந்து என்ன பண்ணுறது கைத்தாங்களாக பிடிச்சிட்டு போகிறாங்களாம் அக்குரர். யார்? கிருஷ்ணரும் பலராமரும். அவர் அந்த இப்போ அவர் நிலையிலே இல்லை, அவர் அந்த பிரேம சமாதியில் போயிட்டார். அவருடைய அந்த பாவ சமாதியில் போயிட்டார். அவர் நிலையிலே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் கைத்தாங்களாக இட்டு போகிறாங்களா அவரை. யார்? அக்குரர் பலராமர் கிருஷ்ணன். படிச்சு பாருங்கள் அங்கே பாகவதத்தில் அப்படி இருக்கும் அந்த பிருந்தாவன அனுபவம். இது பாகவதத்தில் தான் இதெல்லாம் அனுபவிக்க முடியும், நீங்கள் நேர்லேயே போனாலும் அனுபவிக்க முடியாது. ஆமாம், அது சரியான கைடன்ஸ் இருந்து அது அப்படி அனுபவித்து சொல்லக்கூடிய பணத்துக்காக கைட் பண்ணுறவங்களாக இருக்கக்கூடாது. அவங்க அப்படிப்பட்ட அனுபவஸ்தர்களாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட மகாத்மா வாக்களுக்கு அந்த கதை சொன்னாங்கன்னா இந்த இடத்துல தான் அது நிகழ்ந்தது அப்படின்னு சொல்ல முடியும். அப்படியே கண்ணீர் வந்துடும். இந்த இடத்துலையா அக்குரர் விழுந்து பிறண்டாரு, இந்த மண்ணிலையா விழுந்து பிறண்டாரு, இங்கேயா பகவான் திருவடிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு உடம்பெல்லாம் போட்டு புரட்டுவான். அந்த 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 மண்ணெல்லாம் எடுத்து உடம்பெல்லாம் பூசிப்பான். அவனுக்கு அந்த பேரானந்தத்தில் தெளித்து அப்படியே குதித்து ஆடி பாடுவான். அந்த அனுபவம் ஏற்பட்டுதா? எத்தனை பேருக்கு ஏற்பட்டது இந்த அனுபவம் சொல்லும் போகலாம். பிருந்தாவனத்தில் போய் அந்த அக்குரரை பார்த்த இடத்த எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? உத்தவர் அந்த கோபிகளிடத்தில் போய் கண்ணீர் விட்டு அந்த கோபிகளை மதுபக்கியதவ பந்து அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அப்படியே கண்ணீர் அழிய, கோவிந்தா தாமோதரா ஆர்த்தி நாசனா கஷ்டங்களை போக்கு போனே கிருஷ்ணா, எங்கள் நிலைமை புரிஞ்சுக்கலையா அப்படின்னு கத்துறாங்களே. அப்போ கோபிகளை பார்த்து உத்தவர் பார்த்து சாஷ்டமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணி, உங்களுடைய பாத தூளி படக்கூடிய இந்த பிருந்தாவனத்தில் லத குல்ம ஒரு செடியாக இருந்தால் கூட பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன் நான் அப்படின்னு உத்தவர் புரண்டாரே. அந்த இடத்த பார்த்தீங்களா பிருந்தாவனத்தில்? அதெல்லாம் பார்த்து அனுபவிச்சிங்களா? இது பாகவதத்தில் தானே இதை அனுபவிக்க முடியுது. அப்போ எத்தனை பேர் அந்த பிரேமையில் போய் அப்படி அந்த உத்தவர் அனுபவித்த அந்த பிரேமானந்தத்தில் அந்த சந்தோஷத்தில் அந்த கோபிகளுடைய அந்த பக்தியில் போய் அப்படியே மெல்ட் ஆகி போய் 1 மாதம் பூரா அங்கேயே தங்கிட்டார். அந்த பிருந்தாவன் அந்த கோவத்தின உத்தரணத்தை பண்ணானே பகவான். அந்த கோவத்தில் மலைகிரியை பார்த்தா கிருஷ்ணன் தான் தெரியுறான், லதாவிருஷங்கள் அந்த இதெல்லாம் பார்த்தா செடி கொடியில் பார்த்தா கிருஷ்ணன் தான் தெரியுறான். இங்கே தான் உட்காந்தான், இங்கே தான் எங்களை சீண்டி பார்த்துருந்தான், இங்கெல்லாம் எங்களை அழ வைப்பான், இங்கெல்லாம் எங்களை விட்டு மறைஞ்சான், இங்கே தான் எங்களுக்கு ராசுகளிலே பண்ணான் பகவான். இங்கே தான் இந்த யமுனையை பார்த்தா, அந்த யமுனை பார்த்தே அழகா பற்றியா ஃபஸ்ட்டு நல்லா வெள்ளம் சந்தோஷமாக பிரவகிச்சு ஓடக்கூடியவள் அப்படி மெலிஞ்சு போய் ஓடுறா பாருந்த யமுனை அப்படின்னு யார்? கோபிகள்லாம் உத்தவரிடத்தை சொல்லுவாங்களாம். ஏன்னா யமுனைய சகி, இந்த ராதிக்கு சகி அவள். அந்த பிருந்தையாகிய துளசி தேவியும் ராதிக்கு சகியானவள். அந்த பிருந்தையே அப்படியே அவளே மனசை வருத்தப்படுறான் பகவானை விட்டு பிரிஞ்சு. எப்படி ஏங்குறாங்க பாரு அந்த சகிகள்லாம்.
அப்படிப்பட்ட ஏமாத்துக்காரன் எங்களை ஏமாற்றி மதுபை கிதப பந்து, அப்படிப்பட்ட அவனுடைய பந்துவாகி யாரும் நான் கிட்ட சேர்க்கறதா இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் உத்தவரை விட முடியாமல் அவரிடத்துல பிரேமை பெருகி அவரிடத்துல அன்போடு பேசி, எப்படி இருக்கான் கிருஷ்ணன், சௌக்கியமா, கிருஷ்ணன் நல்லா இருக்கான், கிருஷ்ணனை பிரிஞ்சு இவங்க சௌக்கியமாக இல்லை, கிருஷ்ண சௌக்கியத்தை விசாரிக்கிறாங்க. அந்த கிருஷ்ணனுடைய கதைகள், கிருஷ்ணன்கள் வேணாம் பொய்யா, ஆனால் கிருஷ்ணன் வேணும், ஆனால் கிருஷ்ண கதை வேணுமா, அவனை பற்றி சொல்லுங்கள், அவன் எப்படி சாப்பிட்டானா, நல்லா இருக்கானா, தூங்குறானா, என்ன பண்ணானா, உங்களை பற்றியே தான் நினச்சின்னு இருக்கிறான் அவன், நாங்களும் அவனை பற்றி தான் நினச்சின்னு இருக்கிறோம் அப்படின்னு அந்த பிரேமையில் ஒருத்தர் அந்த ஆலம்பனம் பண்ணுற அந்த சௌக்கியத்தை இருக்குது. அடேங்கப்பா உத்தவா, இதெல்லாம் நேரில் நீ பார்த்துட்டு வந்தியாடா உத்தவான்னு 11வது ஸ்கந்தத்தில் சொல்கிறார். உத்தவா, நீ நான் அமிச்சனே அப்போ கோபிகளத்தை பார்த்தி, அவரெல்லாம் என்னடா பண்ணாங்க, வேதாத்தியனமா பண்ணாங்க, தபசா பண்ணாங்க, இல்லை பூணூல் அணியுது, அதுபோல் சம்ஸ்கார சடங்குகளை அவங்க ஏற்றுக்கொண்டார்கள், சந்தியாவந்தனம் பண்ணுறாங்களா, ஒரு காயத்ரி உண்டா, எதுவுமே இல்லையாடா, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதாடா, அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்தவர் தானடா அவங்களாம். அவர்களுக்குள்ள பக்தியை பார்த்தியா, எப்படி என்னை வசப்படுத்திட்டாங்க பார்த்தியா, சத்சங்கம் தாடா என்னை வசப்படுத்தும். அந்த கோபிகளே ஒருத்தர் கூடினா அதுவே சத்சங்கம், அந்த சத்சங்கத்தில் வசப்படுத்துகிற மாதிரி வேறு எதுவும் என்னை வசப்படுத்துறாதலாம் உத்தவா, அதை தவிர எனக்கு வேறு எதுவும் வசப்படுத்துறான்னு அந்த சத்சங்கத்தினுடைய பெருமை சொல்லும்போது அந்த கோபிகளே தானே பகவான் சொல்கிறான் கிருஷ்ணன் 11வது ஸ்கந்தத்தில் பார்த்தா. அப்படி மெய் மறந்து அப்படி பாகவதத்தில் நினைகிற இந்த சௌக்கியத்துக்கு இணையா நீங்கள் என்ன புண்ணிய கஷேத்திரத்துக்கு போனாலும், புண்ணிய தீர்த்தங்களுக்கு போனாலும் கிடைக்குமா? சான்ஸே இல்லைல்ல. என்னங்க உலகம், என்னங்க சாப்பாடு, தினமும் தான் சாப்பிட்றோம், அதே ரசம், மோர், கூட்டு, சாம்பார், இதே சாப்பாடு தானேங்க, புன சர்வீதா மென்றதையே மீண்டும் மென்று கொண்டு என்னங்க வாழ்க்கை அது, வெறுத்து போன. இந்த பாகவதம் கிருஷ்ணனுடைய அனுபவம், இந்த கோபிகளுடைய அனுபவம் நினச்சா அப்படியே மனசு பூரிச்சு போதே, இந்த சௌக்கியத்தினுடைய எனக்கா வேறு எந்த சௌக்கியம் கிடைக்கும்? நான் நாகபிருஷ்டம் நச்ச பாரமேஷ்டியம் ந சார்வபௌமம் ரசாதிபத்தியம் ந யோக சித்திர் அபுணர்வம் வா, விரகைய காங்ஷி, உன்னுடைய விரகத்தினால தவிக்கிற அந்த சௌக்கியத்துக்கு இணையா சொர்க்கலோக சௌக்கியமோ பிரம்மலோக சௌக்கியம் பட்டமோ அல்லது அஷ்டமா சித்திகளோ கூட ரசாத ஏதோ சௌக்கியம் இருக்குதான், அதெல்லாம் கூட வேணாம். இல்லை பூமிக்கே அதிபதியாக சக்கரவர்த்தி சாம்ராஜ்யமோ, எதை விரும்புவான் ஒரு பக்தன், அதை குப்பையாக நினைப்பான், அதெல்லாம் நரகமாக நினைப்பான், நரகத்துக்கு துல்லியமாக நினைப்பான். ஆனால் ஒரு பக்தருடைய சங்கம் கிடைச்சிச்சுன்னா, பகவானுடைய பெருமைகளை பேசிட்டானா அப்படியே வீட்டை மறந்துடுவான், உடலை மறந்துடுவான், எல்லாத்தையும் மெய் மறந்து அந்த கிருஷ்ண பக்தியில் தலைப்பான் பாருங்கள், அந்த மனசில் கிருஷ்ண பக்தியில் தாளாட்டவும் பாருங்கள், அப்படியே அதில் நினைஞ்சு அந்த மனசை கிருஷ்ண பக்தியில் தாளாட்டி தூங்க வைப்பான். அப்படியே கண்ணில் பார்த்தா கண்ணீர் தான் வரும். அப்படி உத்தவர் கிருஷ்ண சௌக்கியமானு கேட்ட உடனே அப்படியே பிரேம மூச்சடைந்து அப்படியே விழுந்துட்டார், அந்த பிரேம சமாதிக்கு போயிட்டார். உத்தவர் யார், விதுரர் கேட்ட கேள்வி, 5 வயசுலேருந்து கிருஷ்ண பக்தியில் ஈடுபட்ட அப்படியேப்பட்ட தூய பாகவதருங்க அந்த உத்தவர். அந்த கிருஷ்ண பக்தியில் 80 வயசாகும் கிருஷ்ண பக்தியிலேயே வாழ்நாளை கழிச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பாமல் கிருஷ்ண பக்தியில் எப்படி தான் இருக்க முடியுமோ தெரில, அப்படி உத்தவர் இருந்திருக்காராம். அப்படி கொஞ்சம் நேரம் மாயை கப்புன்னு பிடிச்சிக்கும், உடனே ஃபோனை நோண்டலாமா, யூடியூப் போகலாமா, அதை பார்க்கலாமா, இதை பார்க்கலாமா, அவ்வளோதான், கப்புன்னு பிடிச்சது தான் அப்படியே இழுத்து போயிடும். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அந்த ஃபோன் யூடியூப் பார்க்கறதுலேயே அப்படியே மனசு அதுதான் அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே வீண் பொழுது போய்கிடும். பாகவதம் படிச்சுன்னு இந்த புத்தி அப்படியே மாற்றிடும். மாயை ரொம்ப பவர்ஃபுல். ஆனால் கிருஷ்ண பக்தி வந்துடுச்சுன்னா அந்த மாயை திரும்பி பார்க்கவே மாட்டான். உத்தவர் அப்படி தான் ஒரு க்ஷணம் கூட இந்த உலகத்தை திரும்பி பார்க்காம கிருஷ்ண பக்தியிலே தலைச்சு. எதனால் நான் கோபிகையுடைய சிஷ்யன், ராதினுடைய சிஷ்யன், சண்பகலத்தானுடைய சிஷ்யன், லலிதாவுடைய சிஷ்யன். ஆமாம், அப்படியேப்பட்ட அந்த மாதுரிய சகிகள், அப்படியேப்பட்ட பாகவதிகளாகிய அந்த கோபிகளுடைய சிஷ்யன். அதனால் பக்தியிலிருந்து ஒரு க்ஷணம் கூட நழுவாமல் இருந்தார் உத்தவர். இந்த கொடுக்கறதுக்கு தான் ஒரு பிருந்தாவனத்துக்கு அமைச்சார் பகவான், அந்த பக்தியை கொடுக்கணுன்றதுக்காக தான். பிரகஸ்பதியினுடைய சிஷ்யன், ஆனால் அதை பெருமையாக சொல்லலையாம், கோபிகளுடைய சிஷ்யன்றது தான் பெருமையாக சொல்கிறார் உத்தவர். என்ன பாக்கியம், என்ன பாக்கியம், என்ன பாக்கியம். அவருடைய அனுபவங்களே தனியாச்சு, என்ன சௌக்கியம். அடப்படா,
என்னடா சுக சௌக்கியங்கள், சொர்க்கலோக சௌக்கியம், அந்த சௌக்கியங்கள்லாம் ஒன்று, இதெல்லாம் ஒரு கடுகு தூசுக்கு இணையா ஆகுமா? இந்த கிருஷ்ண பக்தி சௌக்கியத்துக்கு இணையா? ஒன்றுமே இல்லையே. ஆனால் ஒரு பாகவதர் வாக்கில் இதை கேட்டு அனுபவிச்சிட்டா அவங்களுக்கு வேறு எதுவும் எந்த க்ஷேத்திரத்துக்கும் போக வேணாங்க, எதுவும் வேணாங்க, சாப்பாடு தண்ணி எதுவுமே வேணாங்க. கதா மாத்திரைக ஜீவினஹா ஹரிஷரணம் 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 நித்தியம் ஏவ முகேவச்சா அதகால சமாதிஷ்ட ஜராயுஷ்மா, வயோதிகமே வராது உங்களுக்கு, இளமையாக இருப்பாங்க. எப்பவும் கிருஷ்ண பக்தியில் தலைச்சி அப்படியே அந்த கிருஷ்ண கதையில் நிசேஷ சேஷ முககீத கதையேக பானாக, கதையேக 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 கதா மாத்திரைக ஜீவனன்னு சொன்னாங்க. இப்போ கதையேக பானான்னு உணரத்தில் சொல்கிறார் இன்னொருத்தில். அப்போ கதை ஒன்று போதும், வேறு எதுவும் இந்த பழ ஜூஸ் ஏதாவது பானம் பண்ணாங்களா, பால் ஏதாவது குடித்தாங்களா, அதெல்லாம் பானம் பண்ணலையா. கதையேக பானாக, கதை மாத்திரம் பானம் பண்ணாங்களாம், வேறு எதுவுமே சாப்பிட்லையா. கதையை தான் சாப்பிட்டுன்னு அப்படியே உயிர் வச்சுட்டு இருந்தாங்களாம். அதனால் அவங்களுக்கு இளமையே குறையிலையாம். பஞ்சஹாயன அற்பாவகா பூர்வேஷம் அபி பூர்வஜா, எப்பொழுதும் 5 வயசு குழந்தைகளாகவே சஞ்சரிக்கிறாங்களாம். ஆனால் எல்லாருக்கும் முன்னாடி பிறந்தவங்களாம். பூர்வேஷம் அபி பூர்வஜா. சனகாதி முனிவர்கள் 4 பேரும், சனகர், சனத்குமாரர், சனத்சுஜாதர், சனந்தனர், இந்த 4 பேர் பேரை சொன்னாவே புண்ணியம் நமக்கு அந்த பக்தி உண்டாகும். நாமெல்லாம் வைகுண்ட வாசிகளாகிடும், மனசே மாதவன் கோயிலாக மாறிடும். அதான் கிருஷ்ண கிருபை, பாகவதருடைய சங்கம் சாதாரண விஷயம் இல்லைங்க இந்த பக்தி அனுபவன்றது. அதனால் எவ்வளோ பெரிய புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய பாகவதம் இது. இப்படிப்பட்ட பாகவதத்தை ஒருத்தன் மதிச்சிட்டானா இன்னொருத்த மதிப்பானா? அவன் இன்னொருத்த பெருசாக சிரசு மேலே வச்சு கொண்டாடுவானா? பாகவதத்தினுடைய இவ்வளோ பெருமைகளை கேட்டுட்டு, பாகவதத்தினுடைய அந்த மகிமைகளை நினைஞ்சிட்டு ஒரு கிரந்தத்தை பெருசாக அவன் மதிப்பான்னு நினைக்கிறீங்க? சத்தியமாக மதிக்க மாட்டேன். ஏன்னா இருக்கட்டும்பா, அது பெருசாகவே இருக்கட்டும், நான் மற்ற கிரந்தத்தை அதான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சிடணும். பாகவதம் வசத்துன்றதுனால ராமாயணத்தையோ வேறு எதுவும் நம்ம தப்பாக நினைக்கக்கூடாது, அது குறைச்சலாக நினைக்கக்கூடாது. இருக்கட்டும், அது ரொம்ப வசதி தான். ஆனால் பாகவதம் ஒன்றே போதும், எனக்கு பாகவதம் தான் வசதி, மற்றதெல்லாம் செகண்டரி தான் அப்படின்னு நினைக்கிறவங்களும், அப்படிப்பட்ட நினைக்கிற மனசு உண்டாயிடும். அப்படிப்பட்ட பாகவதரோடு பழகணும். அப்போது லவே நாபி அவர்கள் பாகவத்தினுடைய ஒரு க்ஷண சங்கேன சாதுஷு, ஒரு க்ஷணம் சத் சங்கம் கிடைச்சா கூட அது பாக்கியம்தான், பெரும் பாக்கியம். இது அப்படி பாகவதத்தினுடைய அப்படி உச்சஸ்தாரத்தில் கொண்டு போய் அவங்க சொல்லுவாங்க அந்த பாகவதத்தை. நம்மளாம் அந்த பாகவத்தை இனிமேல் பாகவத்தை தவிர நம்மளுக்கு எதுவும் வேணாண்டா அப்படின்ற அளவுக்கு அவங்க அப்படி சொல்லி தூக்கி வச்சுடுவாங்க பாகவதத்தை. அந்த பாகவத்துடைய சங்கத்தை விட்டு கொஞ்சம் நேரம் விலகி போனால் கூட உடனே கலிபுருஷன் லபகன்னு பிடிச்சிப்பான். அதனால் அந்த சங்கத்தை விட்டு விலகவே கூடாது, இந்த பாகவதோடவே பழகணும். இந்த பாகவத சங்கத்திலே இருந்தோன்னா நம்ம பாகவதமே பெருசாக மதிப்போம். வேறு எல்லா வசதி தான் இருக்கட்டும், வேணாம், பாகவதம் ஒன்று போதும், அவள்தான் கதையே. இந்த பாகவதம் மாத்திரம் பருகுனா போதும், என் வாழ்நாளில் நான் ஜென்மா கரையேற்றிப்பேன். என் பகவான் தான் தெரியறானே என் இருதயத்தில், இந்த அனுபவங்கள் உண்டாகுது, கண்களில் கண்ணீர் மல்குதே, உடம்பு பகவான் உள்ளே வந்துட்டானே, உள்ளே வந்ததுனால உடம்புலாம் ஆட்டம் காணுது, உடம்புலாம் புல்லரிச்சு போகுது, கண்களில் கண்ணீர், பகவான் உள்ளே வந்ததுக்கு அடையாளம் தானே. ஆமாம், அந்த சிம்டம்ஸ் தான், உள்ள கிருஷ்ணா வந்துட்டான். அப்போ சொல்கிற சர்வதாது விகாய பிரவிசதி ஹிருதி தேசம், உன் ஹிருதயத்தில் பகவான் வந்ததுனால தான் அந்த பக்தி உள்ளே வந்துட்டோடனே பகவான் உள்ளே வந்துட்டான். உள்ளே வந்ததுக்கு அடையாளம் தான் கண்களில் கண்ணீர் மருந்து, தொண்டை கத்கரம் உண்டாகுது, உடம்புலாம் புல்லரிச்சு. கிருஷ்ணன் வந்து உன்னை ஆட்டம் காண வைக்கிறான். கிருஷ்ணனோட நீ இப்போ சல்லாபம் பண்ணுற, கிருஷ்ணன் உனக்குள்ளே தெய்வம் வந்துச்சு, சாமி வந்துச்சுன்னு சொல்கிறாங்களே, இதான் சாமி வந்தது. இந்த சாமி, கிருஷ்ணன் என்ற சாமி நம்ம உள்ளே வந்துட்டான். அதனால தான் உனக்கு தொண்டை கத்கரம் உண்டாகுது, கண்களில் கண்ணீர் மல்குது. அந்த பிரேமாஞ்சனத்தில் கிருஷ்ணா 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 வாசுதேவான் அப்படி மெய் மறந்து அவனையே கூவி கூவி அழைக்கின்றாய். கோபிகளுக்கு பிடிச்ச பித்து உனக்கு பிடிச்சிச்சு. உண்மத்தகா லீலா, எதனால்னா லீலா அமிர்த, அந்த அழியாத அந்த அமிர்தமாகிய அந்த சுவையாகிய அந்த லீலையை நீ குடிச்சிட்ட இல்லையா காது வழியா, லீலா அமிர்த ரச உண்மத்தகா, அந்த ரசம் அப்படி பானம் குடிச்சிட்டு இல்லையா காது வழியா அந்த ரசத்தை, அதனால் உனக்கு பித்து பிடிச்சி போச்சு, உனக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சு, கிருஷ்ண பைத்தியம். நீ இனிமேல் வேறு தெய்வமே எனக்கு தெரியாது, வேறு நாமமும் தெரியாது, கிருஷ்ணன் தான், பகவான் தான், வேறு கிரந்தமும் எனக்கு தெரியாது, இந்த பாகவதம் மட்டும்தான் தெரியும் எனக்கு, வேறு எதுவுமே எனக்கு வேணாடாப்பா, எனக்கு எதுவுமே வேணாடாப்பா, என்னை இப்படியே விட்டு எனக்கு சாப்பாடு கூட யாரும் போட வேணாம், என் வீடு தங்கத்துக்கு வாசல் எங்கேயாவது பாகவதம் புஸ்தகத்தை வச்சு படிக்கிறதுக்கு ஒரு ஓலை குடிசல், ஒரு சின்ன குடியில் இருந்தால் கூட போதும்,
சின்ன ஒரு மைக்கா கூட ஒரு 2 கொம்பு கட்டி கூட வாழ்வாங்க அந்த இடத்துல மகாத்மாக்கள். அங்கே உட்காந்து பாகவதம் படிச்சுன்னு இருப்பாங்க. ஆமாம், அந்த நான் வந்து பிருந்தாவனத்தில் ஒரு இடத்துல பார்த்தேன். ஒரு மகாத்மா வந்து அந்த சம்ஸ்கிருத பாகவத புஸ்தகம் பார்த்தா புதுசாக இருக்குது. அவர் இருக்கிற இடம் பார்த்தா ஒரு சின்ன ஒரு பலகை, அந்த பலகை மேலே உட்காந்துன்னு இந்த பாகவதம் படிச்சு ஒரு புஸ்தகத்தை படிச்சிருக்கார். அப்போ எனக்கு நான் பிருந்தாவனத்துக்கு போகும்போது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போனேன். அது பாகவதம் தானான்னு தெரியல, பாகவதம் தான் நினைக்கிறேன். அந்த சான்ஸ்கிரிட் புஸ்தகம் புதுசாக இருந்தால் வச்சு படிச்சுன்னு இருக்கார். அவர் பார்த்தா சிம்பிளாக அப்படியே என்னவோ ஒரு கோமனை மட்டும் கட்டின்னு சின்ன துண்டு இடுப்பில் கட்டின்னு உட்காந்து இருக்கார். பைத்தியம் பிடிச்ச ஒரு பார்க்கறதுக்கு பார்த்தா அவதூதன் போல் இருக்கிறார் பார்க்கறதுக்கு. அவர் வந்து ஒரு பலகையில் உட்காந்து இந்த பாகவத புஸ்தகத்தை படிச்சுன்னு இருக்கார். பிருந்தாவனத்தில் பார்த்தேன். அவங்க பார்த்தா பெரிய மாட மாளிகையில் ஒரு பலகை மேலே உட்காந்து படிச்சுன்னு இருக்கார் சிம்பிளாக. அவங்களுக்குலாம் இடம்லாம் பெருசாக மாட மாளிகை கூட ஒன்றும் வேணாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குடில் இருந்தால் போதும். பக்கத்துலேயே யமுனை அருவியாக ஓடுறான். அள்ளி முண்டு குடிச்சா தனி தாக்கம் தீர்ந்து போச்சு. இல்லை ஏதாவது ஒன்று கிடைச்சிடும். சாப்பாடு ஒரு பழங்களும் 2 சாப்பிட்டா பிச்சு போட்டால் போதும், வயிற்றுக்குள்ள எப்படியாவது கிடச்சிடும். இல்லை எத்தனை நாள் பட்னியாக இருப்பாங்க மகாத்மாக்கள்லாம். ஆனால் பாகவதத்தை விட்டு மட்டும் இருக்க மாட்டாங்க. சாப்பாடு விட்டு வேணா இருப்பாங்க பட்னி பசியமாக, ஆனால் பாகவத்தை விட்டு இருக்க மாட்டாங்க. வாழாமையாக போயிடுவோம், எப்படியோ வாழ்ந்துடுவோம். எங்கேயோ போனால் ஏதாவது பிச்சை எடுத்தால் பிக்ஷுக்களாக அழியிறாங்களாம். யார் கோபிகள் சொல்கிறாங்க, அன்றைக்கே கோபிகள் காலத்தில் பிக்ஷுக்களாக அழிய விட்டுருக்கே கிருஷ்ணா, உன் பக்தியில் தளிச்சு அவர்களை பிக்ஷுக்களாக அழிய விட்டுருக்கீங்க. ஏன்னா அப்படி கிருஷ்ணனிடத்தில் மோகிச்சு விமோக எதி பகவானிடத்தில் மோகிச்சு மந்தம் ஜகாச வைகுண்ட மோக என்னவே மாயதான் அத்தையே மாயங்கினால ஒரு புன்சிரிப்புலேயே விழுந்துட்டாலே. ஒரு சிரிப்பு சிரிச்சான் கிருஷ்ணனா நீ பட்டுன்னு எல்லாத்தையும் விட்டுருவேன். ஒரே ஒரு சிரிப்பு தான். அவன் சிரித்தான்னா நீ குடும்பம் மனைவி மக்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு பகவான் பின்னாடி ஓட்டுருவேன். நீ தன்னாலே ஓட்டுருவேன். அப்படி அவன் கைப்பிடிச்சி இழுத்துருவான். அதுக்கப்புறம் நீ பிச்சைக்காரனை தான் நீ அலையணும். அந்த பிக்ஷை எடுத்துன்னு கூட கிருஷ்ண பக்தியில் கிருஷ்ணா ராமா கோவிந்தா ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே அப்படின்னு அதை சொல்கிறதுல உனக்கு சுகம் இருக்கும். பிக்ஷை எடுத்தாலும் சௌக்கியமாக இருப்பேன். பணக்காரன் கூட அந்த சௌக்கியம் அனுபவிக்க மாட்டான், கோடீஸ்வரன் கூட. அப்படி அந்த சௌக்கியத்தில் நீ உல்லாசமாக தெரிஞ்சுப்பேன். பிச்சைக்காரனை தான் அலைவேன், ஆனால் பார்த்தா அவ்வளோ சௌக்கியமாக இருப்பேன். அப்படி பிச்சைக்காரனை தான் கிருஷ்ணன் அலைய விடுவான். எல்லாத்தையும் பிடிங்கின்னு தன் திருவடியிலேயே முழு சரணாகதி அடையும்படி மொத்தத்தையும் பிடிங்கின்னு பகவான் கிருஷ்ணன் தன் பக்தியில் அப்படியே தலைக்க வைப்பான். அப்போ தான் புரியும் எதுக்காக பகவான் நம்மகிலேருந்து மொத்தத்தையும் பிடுங்க. நான் ஏன்னா உன்னை பிச்சைக்காரனை அழிய வரத்துக்கு தான். எப்படியாப்பட்ட பிச்சைக்காரனா? கிருஷ்ண பக்தன் என்ற பிச்சைக்காரனா. அப்படி பக்தி பிச்சைக்காக உன்னை பார்த்தவங்களெல்லாம் பணக்காரன் ஆகிடுவான். அப்படி ஆனால் நீ பிச்சைக்காரனாக இருப்ப. ஆனால் உன்னை பார்த்தவங்களாம் பணக்காரன் ஆகிடுவான். உன்னுடைய ஆசீர்வாதம் பெற்றவங்களாம் பணக்காரன் ஆகிடுவாங்க. அப்படிப்பட்ட சித்த புருஷனாக சஞ்சரிக்கிறார்கள் பிருந்தாவனத்தில். இன்றைக்கும் இருக்கிறாங்க, எந்த காலத்துலேயும் இருக்கிறாங்க. அதான் கோபிகள் சொல்கிறாங்க பிக்ஷுச்சரியா, பிக்ஷுச்சரியான்னு பதம் போட்டிருக்கு. அப்போது பிச்சை எடுக்கிற அந்த பிச்சை எடுக்கிற அந்த வேலையை செய்து கொண்டு அவர்கள் உன்னுடைய லீலைகளை ஸ்மரணம் பண்ணி உன்னிடத்தில் மோகிச்சு வீட்டை திறந்து மனைவி திறந்து குடும்பத்தை திறந்து அப்படி உன் பிச்சைக்காராக அழைக்கிறார்களே. எதனால் தான் இந்த கிருஷ்ண பித்து பிடிச்சி இப்படி உண்மத்திரலாக இப்படி அலைய விட்டுருக்கியே, அது மாதிரி தானே எங்களை நீ அலைய விடுற அப்படின்னு கோபிகள்லாம் புலம்புறாங்க. பகவான் அப்படி பண்ணிவிடுவான். தன் பித்தை பிடிக்க வச்சுடுவான், தன் பக்தின்ற பித்தை பிடிக்க வச்சுடுவான். அவர்களுக்கு சாப்பாடு வேணாம், தூக்கம் வேணாம். இதெல்லாம் நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. இப்படியாப்பட்ட சித்த புருஷர்லாம் இருக்கிறாங்க இன்றைக்கி கூட பூமியில். எப்படியா 10 நாள் சாப்பிடாமல் இருக்கும்? 1 வருஷமாக சாப்பிடல, 2 வருஷம் 9 வருஷமாக சாப்பிடலன்னும் போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். இன்னும் இவங்க எப்படியா சாப்பிடாம உயிரோடு இருக்கிறாங்கன்னா அதான் ஆச்சரியம். அதான் பகவான் நடிச்சு அந்த சித்த நிலையில் பகவத் பக்தி நிலையில் இருக்கிறவங்களுக்கு அது சாத்தியமா? ஈஸியாக அவங்களால சாப்பிடாமல் இருக்க முடியுமா? நம்ம அப்பா 3 வேளையில் 1 வேளை சாப்பிடாம இருந்தால் கூட என்னமோ தலை சுற்றுற மாதிரி இருக்குது அப்படின்றான். ஏன்னா நாக்கு ருசியாக கொடுத்து பழக்கப்படுத்திட்டோம். அதனால் சாப்பிடாமல் இருக்க முடியல. ஆனால் அவங்களெல்லாம் பகவான் மனசில் கிருஷ்ண பக்தி ருச்சி கொடுத்து அவங்க பழகப்பட்டாங்க. அப்போ பரிசுத்துக்கு 7 நாள் ஏன் பட்டினியாக இருக்க மாட்டான்? சுகாச்சாரியர் பட்டினியாக இருக்கும்போது சகுசாசுடைய அனுகிரகத்தினால அந்த பாகவத அச்சுத பீயுஷம் அந்த கிருஷ்ண கதை என்ற பாயசத்தை சாப்பிட்ற இவனுக்கு இப்போ என்னமா பசி பாதிக்கும்? அப்போ அது பரிசுத்துக்கு ஏன் 7 நாள் பட்டினியாக இருக்க மாட்டான்? 7 நாள் 70 நாள் கூட பட்டினியாக இருக்க முடியும். மகான்கள்லாம் இன்றைக்கும் வாழறாங்க. அது மாதிரி பட்டினியும் பசியுமா? சாப்பாடு முக்கியம் இல்லை, அந்த கிருஷ்ண பக்தியில் தலைச்சின்னு வாழறாங்க. எல்லாம் அட்டு போய்டு நாக்கு ருச்சிலாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடுங்க. சாப்பாடு கேட்டால் சாப்பாடு சும்மா எடுத்து கொஞ்சம் யாருன்னா கொடுத்தாங்கன்னா அப்படிப்பட்ட சித்த புருஷர்கள்லாம் பார்த்தா கொஞ்சம் எடுத்து வாயில் போடுவாங்க. அப்போ அப்படியே தள்ளிடுவாங்க, அப்படியே கீழே கொட்டு போயிடுவாங்க. அந்த சாப்பாடை சும்மா கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க, அவ்வளோதான். அது எவ்வளோ சாப்பிட்டாங்கன்னா அது எங்கே பத்துன்னா அது அவங்களுக்கு போதும்.
அவங்க ஜீவிக்கிறது சாப்பாடுனாலையா? இல்லை, கதா மாத்திரைக ஜீவனகா. கிருஷ்ண கதை உள்ளே ஓடினே இருக்கும். அப்படியே உள்ளே வந்து என்னென்னா மனசில் அப்படியே கிருஷ்ண லீலைகள் அப்படியே ஸ்மரிச்சுன்னு அது அப்படியே லீலைகள் ஓடினே இருக்கும். அந்த ஆகாரம் தான் அவங்களுக்கு பெரிய பலத்தை கொடுத்துன்னு இருக்கும். நமக்கெல்லாம் இது நம்மளுக்கு அனுபவம் இல்லை. அதனால் நம்ம என்ன சாப்பிட்டா தானே ஒரு மனுஷன் வாழ முடியும், சாப்பிடாமல் எப்படி ஒரு மனுஷன் உயிரோட வாழ முடியும் அப்படின்ற நம்ம இந்த கண்டிஷன் லைஃப்பில் நம்ம இருக்கிறதுனால, அவங்களுடைய அனுபவத்துக்கு நம்ம போகாததுனால நம்ம இதை புரிஞ்சிக்க முடியாது, இதை நம்ப முடியாது. ஆனால் 9 வருஷம் இல்லை, 10 வருஷம் இல்லை, 3000 வருஷம்லாம் வாழ்ந்துருக்காங்க செத்த நிலையில் அந்த பகவானை ஸ்மரிச்சுட்டு. அப்படி வாழ்ந்துருக்காங்க. எப்படி வாழ முடியும்னா, அவர்கள் வந்து என்னென்னா, நீ இந்த சாப்பாட்டுனால பலம் கிடைக்கிறது இல்லை, பகவான் உள்ளே இருக்கான் இல்லையா, அவனுடைய பலத்தினால அவர்கள் நீண்ட காலமாக வாழ முடியும். என் பிரகலாதனை பட்டினியாக போட்டானே எத்தனையோ வருஷ கணக்காக, அது எப்படி வாழ்ந்தான்? பகவான் உள்ளே வந்துட்டான்னா இந்த பசிதாகலாம் உனக்கு ஒன்றுமே பண்ணாது, பாதிக்காது. 7 நாளாக கோவர்த்தன உத்தாரணம் பண்ணானே, அப்போ யாருக்கும் பசிதாகம் இல்லாத கிருஷ்ண கடாட்சத்தினாலே அந்த கோகுலவாசிகள் பசிதாகம் இல்லாத பண்ணிடல பகவான். ஏன்பா கிருஷ்ண கூட வாசம் பண்ணவங்கப்பா, கதை கேட்டவனுக்கே பசிதாகம் மறந்து போச்சுப்பா. பரிசுத்துக்கு கோவர்த்தன உத்தாரணம் பண்ணும்போது கோகுலவாசிகள் பசிதாகமாக இருக்கிறது பெரிய விஷயமா? எல்லாத்தையும் மறக்க முடியும். கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தை பெற்றவர்களுக்கு எல்லாத்தையும் ஜெயிச்சவங்க, பசி தாகத்தை எல்லாத்தையும் ஜெயிச்சவங்க. அதுக்கு அப்புறமா அண்ணாண்ட கடந்தவங்க அதெல்லாம். அதனால் இதெல்லாம் வந்து நமக்கு அனுபவம் இல்லைன்னு வேணால் நம்மளுக்கு சொல்லாமே தவிர, அந்த அனுபவத்துக்கு ஆசைப்படலாமே தவிர, ஆனால் அது பொய்ன்னு சொல்ல முடியாது. அந்த அனுபவம் அது சத்தியம். அந்த அனுபவத்தில் உன்னால் வர முடியல வேணால் நீ போராமப்படலாமே தவிர, ஆனால் வந்துட்டேன்னா அப்போ தான் தெரியும் என்னத்தடா சாப்பாடு நம்ம பெருசாக சாப்பாடுலாம் வாழ முடியாதுன்னு. கிருஷ்ணன் இல்லாமல் தான் வாழ முடியாது. பகவானே தன் ஆத்மஸ்வரூபமாக ஆயிட்ட பிறகு இனிமேல் உலகத்தை எதுவுமே தெரியாது. எல்லாம் பிம்பங்கள் ஓடுற மாதிரி ஓடின்னு இருக்கும், வந்திருக்கும். ஆனால் உன் மனசு மட்டும் என்னென்னா கிருஷ்ண பித்தில் அப்படியே பீஸ்ஃபுல்லாக அப்படியே ஆனந்தமாக இருக்கும். எந்த சத்தமும் காதில் கேட்காது. அந்த கிருஷ்ணா ஒரு சைலன்ஸ் ஆகிடும், மனசு பீஸ்ஃபுல்லாகிடும். கிருஷ்ணனுடைய லீலைகள் மட்டும்தான் உன் கண்ணில் தெரியும். எல்லாம் ஏகாந்த பக்தி கோவிந்தே சர்வத்திர தீக்ஷணம்னு எல்லாமே கிருஷ்ணமயமாக உனக்கு தோண ஆரம்பிச்சிடும். அந்த அனுபவம் தான் உயர்ந்த அனுபவம். அதனால தான் அதை கடைசி ஸ்லோகமாக பிரகலாதம் சொல்லி முடிக்கிறார். அப்படி கோபிகள் பார்த்தா மரமெல்லாம் பார்த்தா கிருஷ்ணமயமாக தோன்றுதான். கோவர்த்தன மலையை பார்த்தா கிருஷ்ணனாக தோன்றுதான். யமுனையில் கிருஷ்ணலீலைகள் பண்ணானே, கோவர்த்தன மலையில் கிருஷ்ணலீலை பண்ணானே. அப்படிப்பட்ட மரங்களை பார்த்தா, இந்த ரத விருட்சங்களை பார்த்தா, காடை பார்த்தா, பிருந்தாவனத்தை பார்த்தா, ஐயோ எல்லா இடத்தையும் பார்த்தா, பொது செடிகள் கொடிகள் எல்லாத்தையும் பார்த்தா, அந்த வனங்கள்லாம் பார்த்தா எல்லாமே கிருஷ்ணமயமாகவே தோன்றிச்சோம் கோபிகள்லாம். அந்த நிலை சித்திச்சிட்டோம். அப்போ அவங்களுக்கு பசி எது, தாகம் எது? அதான் சொல்கிற கேகாத்ம விஸ்மிருதி. இந்த உடம்பை மறந்துடுவாங்க, வீட்டை மறந்துடுவாங்க, எல்லாமே மறந்த நிலை, உயர்ந்த நிலை சித்திச்சிடும். அவர்கள் கதா மாத்திரைக ஜீவனகா. எப்போது ஏதாவது கிடைச்சா சாப்பிடுவாங்க. அது அப்படியே நிறைய சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தா கொஞ்சோண்டு எடுத்துருப்பாங்க, மிச்சம் எல்லாம் அப்படியே திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க. ஆனால் அந்த உச்சிஷ்டம் யாருக்கு கிடைக்குதோ அவங்களுக்கு பாக்கியம். அப்படி தான் மகாத்மாக்கள்லாம் இருப்பாங்க. நான் அந்த மகாத்மாக்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க, நான் நேரில் பார்த்துருக்கேன். கொஞ்சம் தாங்க சாப்பிடுவாங்க, நிறைய கொண்டு வந்தால் கொஞ்சம் தாங்க எடுத்துப்பாங்க. அது என்னமா பத்துன்னு தெரியல அவங்களுக்கு. வந்து அது சாப்பிட்டு என்னத்தை அது டைஜஷன் ஆகி அது எப்படி உடம்பை வாழ வைக்கணும். அவங்க வாழறது சாப்பாடால் இல்லை, பகவத் பக்தினால் வாழ்கிறார்கள். அது சித்த புருஷர்கள் ஆகலாம், பாகவதர்கள் ஆகலாம். அந்த சித்தமானது கிருஷ்ணனிடத்தில் லயிச்சு போச்சுன்னு சொன்னால் அது பிறகு அவங்களுக்கு எதையுமே நாக்குருச்சியெல்லாம் அற்று போயிடும், காமக்குரோதங்கள்லாம் அடங்கி போயிடும், நாக்குருச்சிலாம் அற்று போயிடும், எல்லாமே வெறுத்துருவாங்க. ஏன்னா உள்ள தாரதாரையாக அப்படியே தாரதாரியாக கிருஷ்ண பக்தி அப்படியே பிரவாகமாக ஓடிட்டு இருக்கு இல்லையா ஹிருதயத்தில், அதில் லயிச்சுன்னு இருப்பாங்க. அந்த அனுபவம் டக்குன்னு பார்த்தா கண்களில் கண்ணீர் வரும், உடம்பு புல்லரிச்சு போயிடும். அடே கிருஷ்ணா, வாசுதேவா, நாராயணா அப்படின்னு கர்ஜிப்பாங்க. அப்படி தான் பிரகலாதம் பக்தி பண்ணியிருக்கான். அப்போது இந்த பாகவத புராணம் படிக்கும்போது இந்த அனுபவங்கள் நமக்குள்ளே ஏற்படும். நமக்குள்ளே இந்த அனுபவம் ஏற்படுங்க, சத்தியங்க, நம்பிக்கைங்க, நிச்சயமாக ஏற்படும். அப்போ இந்த புண்ணியம்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த ராஜசூயா, சுமேத புண்ணியம், தீர்த்தியாச இதெல்லாம் ஈஸியாக கிடச்சிடும். பகவான் அனுகூலம் ஆயிட்டானா உலகத்தில் உனக்கு எல்லாமே, எல்லா ஆசைகளும் நிறைவேறும். அதெல்லாம் நீ விரும்ப மாட்டேன்.
அந்த உயர்ந்த நிலையை கொண்டு வந்தது தான் இந்த பாகவத புராணமே. அப்போ அந்த பாகவதத்தை ஒருத்தன் ரமிச்சிட்டான், லயிச்சிட்டான், அப்புறமா வேறு கந்தத்தை தேடி போவான்றீங்க, வேறு தெய்வம் அவனுக்கு தெரியுன்றீங்க, சத்தியமாக தெரியாது. இந்த பாகவதம் ஒன்று போதும். நான் எந்த தீர்த்தக்காரி அப்பா, நான் ஒரு க்ஷேத்திரத்துக்கு போகிறேன்பா, க்ஷேத்திர யாத்திரை போகிறேன்பா, நான் டூர் மாதிரி போகிறேன்பா, இப்படி யாத்திரைக்கு போகிறேன்பா, வரையப்பான்னு, எப்பா நீ தாராளமாக போயிட்டு வா, நான் இந்த பாகவத புஸ்தகம் என் வீட்டில் இருக்குது, இதுவே எனக்கு போதும். எனக்கு ஒவ்வொரு நாளும் புது புது அனுபவங்களை கொடுக்குது இந்த பாகவதம். ஒவ்வொரு நாளும் புது புது அனுபவங்களை கொடுக்குது இந்த பாகவதம். அப்பா ஒரு நாள் நான் பிருந்தாவனத்தில் நினைக்கிறேன், ஒரு நாள் துவாரகையில் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட பக்தி வெள்ளத்தில் நான் அப்படியே அந்த ருக்மணி பிரணய காலகத்தில் பார்த்தா ருக்மணி அப்படியே சோர்ந்து போயிட்டான். அப்போ 4 கைகளோட பகவான் காட்சியளித்து அந்த ருக்மணியை தூக்கி மாறி ஆலிங்கம்னா அவளுக்கு கூந்தலை முடித்து அவளுக்கு நல்லா ஆசுவாசப்படுத்தி கண்ணீரை தொடச்சி பகவான் அவளை ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டு அவளுக்கு ஆசுவாசப்படுத்த அந்த சௌக்கியத்தை நான் அப்படியே அந்த கிருஷ்ணனும் ருக்மணியும் ஒன்று சேர்ற அந்த ஆலிங்கனம் பண்ணி அந்த அவளை சமாதானப்படுத்தக்கூடிய வித்தை தெரிஞ்சவனாகிய பகவான் சமாதானப்படுத்துகிற அந்த அழகு நான் இப்போ அப்படியே மனசில் ரமிக்கும் போது என் மனசே துவாரகையாக மாறிடுது. அங்கே ருக்மணி கிருஷ்ணனா நானே ஆயிடுறேனே. அப்போ தன்மயதையான்னு சுகாச்சாரியர் ஆன மாதிரி நானும் தன்மயமாக அந்த ருக்மணி கிருஷ்ணனாக மாறும்போது எனக்கு அந்த அனுபவமே போதுண்டாப்பா. நான் எந்த தீர்த்த யாத்திரைக்கும் துவாரகைக்கோ வெளிப்புறமாக இருக்கக்கூடிய துவாரகைக்கு வந்தால் நான் வரலப்பா. நான் ஹிருதயத்தில் இருக்கிற துவாரகையில் நான் ரமிச்சுன்னு இருக்கிறேன். எனக்கு இதுவே போதும்பா. இந்த பாகவத புஸ்தகத்தை தயவுசெய்து எங்களுக்கு பிடுங்காமல் இருந்தால் போதும் யாராலும். இந்த பாகவத புஸ்தகம் தான் என் சொத்து. இந்த பணத்தை எந்த சொத்து பறிப்பானாலும் அவன் கவலைப்பட மாட்டான். இந்த பாகவத சொத்து அவன் மனசில் இருந்துச்சுன்னா அதை அப்படியே நினச்சி கண்ணீர் விட்டுருந்து கிருஷ்ணா 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 ஏண்டா அந்த ருக்மணி அப்படி சீண்டி அப்படி அழ வைக்கிற, இப்படி எங்களதே அழ வச்சது போதாதா, அந்த ருக்மணியும் அழ வைக்கணுமா, மகாலட்சுமியாக அவளை அப்படியே அழ வச்சுட்டேடா, அவள் சாமர் வீசினோன்னா சாமரத்து கீழே போட்டாளடா, கைகள் உள்ள வளையல்லாம் நழுவி போச்சாடா, அந்த பூக்கள்லாம் உதிர்ந்து போச்சாடா, அவன் அப்படி தேம்பி அழறாளாடா, அப்படி அழ வைக்கிறது உனக்கு என்னடா சந்தோஷம்னா, அதுதான் குடும்பத்தில் சௌக்கியமாக கொஞ்சம் சீண்டி பார்க்கறது மனைவி. அது பிறகு சமாதானப்படுத்துகிறா அந்த ஊடலுக்கு பின்னாடி கூடலில் அவ்வளோ சௌக்கியமாக இருக்குமா, அதை அனுபவிக்கிறானா கிருஷ்ணன் அந்த ருக்மணியோட. அப்படின்னு அந்த கட்டத்தை படிக்கும்போது அப்படியே மனசு அப்படியே எப்படி நெகிழ்ந்து பாருங்கள், அது இருதயம் குழஞ்சி போது பாருங்கள், கல்லான மனசு கூட கரைஞ்சி போது பாருங்கள். அப்படின்னு அந்த கட்டத்தை படிக்கும்போது அந்த சௌக்கியத்தை அப்பா அங்கே ருக்மணியாக நம்மளே மாறிடுறோம், நாமளே கிருஷ்ணனாக மாறிடுறோம், அப்படியே அந்த ருக்மணி கிருஷ்ணமயமாக மாறிடுறோம், அந்த லக்ஷ்மி நாராயணன் ஸ்வரூபமாக மாறி சிவப்பதி ரூபத்தில் நம்ம அப்படியே போயிடுறோம் பத்தியா. அப்படியே எங்கப்பா அதே வரும். இந்த சௌக்கியத்துக்கு இணையா இந்த சௌக்கியத்துக்கு இணையா வேறு எதை சொல்ல முடியும்னு சொல்ல பார்க்கலாம். போங்க நான் சொன்னேன் அப்படியே நிறைய சொல்லினே, அதான் சொன்னேன் நிறைய பேர் ஒரு மணி நேரம் மேலே கேட்க மாட்டீங்க சில பேர், அதனால் தள்ளிட்டு வாங்க டக்குன்னு. அதனால் நான் இதோட நிறுத்திக்கிறேன், அவ்வளோதான். அப்படி அனுபவத்தை கொடுக்கக்கூடிய பாகவதம், ஸ்வானுபவத்தை கொடுக்கக்கூடிய பாகவதம். என்னங்க புண்ணியம், என்னங்க பாவம், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டதுங்க பாகவதம். புண்ணியமாது பாவமாது இந்த இரட்டைகளை கடந்ததுங்க பாகவதம். நிஸ்திரைகுண்ய பவார்ஜுனான்னு சொன்னானே, அந்த முக்குணங்களுக்கு அப்பாற்பட்ட நிலைக்கு கொண்டு போயிடுங்க. அது இந்த பக்தி வெள்ளத்தை அப்படி பிரவாகிக்க செய்யக்கூடிய ஒரு பாகவதங்க. அது எப்படி ஒவ்வொரு லீலைகளை மனசு அப்படியே பறி கொடுத்துட்டா திருப்பி எடுத்துட முடியுமா உங்களால்? உங்களுக்கு அவ்வளோ தைரியம் இருக்குதா? இந்த பாகவதத்தில் ஒரே ஒரு லீலையில் மனசை பறி கொடுத்து உங்களால் வெளியே கொண்டு வர முடியுமா? மனசை அவ்வளோ சீக்கிரத்தில் கொண்டு வர முடியாது. 1 மணி நேரம் ஆகும் அதில் வெளில புகுந்துட்டா. என்னம்மா லீலை பண்ணுறான் கிருஷ்ணன். அந்த கிருஷ்ண லீலைகளை மக்னமாகி வெளியே உலகமே தெரியாது, களி பாதிக்காது. இப்போ புரியுதா கிருஷ்ண சௌக்கியம்னா என்னன்னு? அப்போ பாகவத புஸ்தகம் வச்சுன்னு இருக்கிறவங்க வேறு எதுவுமே எந்த புஸ்தகமும் வேணாம், இந்த பாகவத புஸ்தகம் ஒன்று போதும். அவன் நாமத்தை சொல்லி கிருஷ்ணா வாசுதேவா அப்படின்னு ரயிச்சு அதையே அனுபவித்து அந்த கிருஷ்ணான்னு இப்படிலாம் லீலை பண்ணியா கிருஷ்ணா அப்படின்ட்டு அவன் படத்தை பார்த்து அந்த பாகவதத்தை பார்த்து அந்த கிருஷ்ணனுடைய படத்தை பார்த்து நீ கேள்வி காட்டினா கிருஷ்ணா ஆமாண்டான்னு யார் பட்டத்திரிக்கு தலையாட்டின மாதிரி நமக்கு தலையாட்டுவான். ஒரு நாள் காட்சி பிரத்யக்ஷா வர்த்ததே ஹரேன்னு சொன்னதுக்கு அதுதான். அவன் நம்ம முன்னாடி காட்சி அளிப்பான் ஒரு நாள். இந்த அனுபவம் உனக்குள்ளே ஏற்பட்டுச்சுன்னா சரி. மணி 1 மணி 23 நிமிஷம் ஆச்சு. எப்படி டைம் போச்சுன்னே தெரில. இந்த 1.5 மணி நேரம் எவ்வளோ சீக்கிரம் டைம் போச்சு பாருங்கள். இந்த கிருஷ்ண அனுபவத்தில் ஒரு க்ஷணம் மாதிரி போச்சு. 3D யுகாயத்தி சுவாம பஷ்யதாம். ஒரு க்ஷணம் ஒரு 3D யுகம் போல் போகுமா கிருஷ்ணன் இல்லைன்னா வாழ்க்கையே வெறுப்பாக இருக்கும். ஆனால் கிருஷ்ண கதைகளை பேசினா 1.5 மணி நேரம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு பாருங்கள். ராமா ராமா ராம ராம ராமா 1 மணி நேரம் 24 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே. ராம 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 ராம. ஸ்ரீ ராமநாம சங்கீதம் கி ஜெய். ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். ராம 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 ராம.
श्रीमद् भागवत भगवान की जय। सकल साधु मंडली की जय। राम 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 राम।